ஒரு எம்எல்ஏ உடைய ஓட் வேல்யூ எவ்வளவுமா இன் பிரசிடென்ட் எலெக்ஷன்? So what is the vote value of MLA? படிச்சவங்க ஞாபகம் இருக்கா? பிரசிடென்ட் எலெக்ஷன் total population state total number elected MLAs into 1/1000. Good ma. அதே மாதிரி MP ஓட vote ma? vote of all MLA. The total value of all the votes of MLAs. all MLAs. Very good. Divided by number of elected total number. Very good. Total number of elected MPs. Done for MP உடைய voting. Good. அதே மாதிரிமா எந்த வருஷம் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட்? நீதிபதி விசாரணை சட்டம். So 1968 we have what act? Judges Inquiry Act. Good. Okay. அதே மாதிரி what is article 41? எந்த கொள்கை கிளமா வரும்? Which principle article 41 comes? Good. Socialist principle ma. What is article 41 say? What is 41 article? What is article 41? என்னமா சொல்றது article 41? Right to work, education and public assistance in certain cases கொடுத்திருப்பாங்களா? What is article 43? Very good. The 43 ma. Good. அதே மாதிரி 47 சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் நம்ம சொல்லுது. நான் 47 ரெண்டு பிரின்சிபல் வரும்ல, சோஷியலிஸ்ட்லயும் வரும் காந்தியன்லயும் வரும். So what is article 47 in socialist principle? அதாவது it is a duty of the state to raise the what man level of nutrition. இந்த ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துறதா ஆர்டிகல் 47 கொடுத்திருப்பாங்க. குட். அதே மாதிரி what is article 48ல ஏ நம்ம சொல்லுது? 48A ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப். ஸோ காடுகள் வனவிலங்குகள் இது எல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்றதாமா ஆர்டிகல் 48ல ஏவா இருக்கு. குட். ஓகே. எந்த அமெண்ட்மெண்ட்லமா 21 இயர்ஸா இருந்த voting rights 18 இயர்ஸா குறைச்சாங்க? Which amendment changed the voting rights from 21 to 18? எதுமா 69 61st ஆமா? வெரி குட். 1980 வெரி குட். ஓகேமா. ஆனா இது அமல்படுத்தப்பட்ட வருஷம் எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? வெரி குட். ஸோ 1989ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. குட். ஓகே. அதே மாதிரி ஒரு வருஷத்துலமா எவ்வளவு பாரத் ரத்னா விருதுகள் தரலாம்? ஒரு வருஷத்துல எவ்வளவு எவ்வளவுமா? வெரி குட். ஸோ ஒரு வருஷத்துக்கு மூலமா இறந்தவங்களோட சேர்த்தியாமா இல்ல இறந்தவங்க இல்லாமையாமா? போஸ்ட்மஸ் அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல. போஸ்ட்மஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இறந்தவங்களுக்கு தர்றதான் போஸ்ட்மஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில 3 பாரத் ரத்னா விருது கொடுக்கணும்னு சட்டம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த 3 அப்படிங்கிற மாதிரி இறந்தவங்க கணக்கு வருவாங்களாமா இல்ல இறக்காதவங்க தனியா இருக்குமாங்களா? இல்லம்மா நோபல் பிரைஸ் இருக்குல்லம்மா,
இல்ல நோபல் பிரைஸ் தாமா இறந்தவங்களுக்கு கொடுக்க கூடாது. பட் பாரத் ரத்னா நம்ம தாராளமா கொடுக்கலாமா. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் பாரத் ரத்னாவே நமக்கு எம்.எஸ். சுவாமிநாதன் கொடுத்துருக்காங்கம்மா, சரண் சிங் கொடுத்துருக்காங்க. ஓகேமா. ஸோ இறந்தவங்க தாராளமா தரலாம். அப்படி இறந்தவங்களுக்கு தரக்கூடிய விருதோட பேர் தான்மா போஸ்டுமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்தியால இன்னைக்குமா ஒரு வருஷத்துக்கு 3 பாரத் ரத்னா விருதுகள் தரலாம், எக்ஸ்க்ளூடிங் போஸ்டுமஸ். அப்ப இறந்தவங்க உள்ள கணக்கு வர மாட்டாங்க. ஸோ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு வருஷம் எவ்வளவு பாரத் ரத்னா விருதுகள் தரலாம் சொல்லி கேள்வி கேட்டாமா 3 பாரத் ரத்னா விருது. இந்தியாவுடைய மிகப்பெரிய பட்டம் எதுமா? த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் இன் இந்தியா பாரத் ரத்னா விருது தான். ஸோ 1954. ஸோ இந்த வருஷமா இந்த விருதுகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி முதல் பாரத் ரத்னா விருது பெற்ற நபர் யாரும் தெரியுமாமா? ராஜாஜி, வெரி குட். சி.வி. ராமன், யாருமா? ராதாகிருஷ்ணன் ஆர் ராஜேந்திர பிரசாத். ஓகேமா. ஸோ 3 ஆர் சேர்ந்து வாங்கியிருப்பாங்களாமா. ஓகே. அதே மாதிரி பாரத் ரத்னாக்கு அப்புறம் 2ஆவதா கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருதுமா, செகண்ட் ஹையஸ்ட் அவார்ட் வெரி குட். அதுக்கப்புறமா வெரி குட். தென் ஃபைனலி பத்ம ஸ்ரீ. ஸோ பாரத் ரத்னா ஃபர்ஸ்ட், பத்ம விபூஷன் செகண்ட்மா, பத்ம பூஷன் தேர்டு, தென் ஃபைனலி பத்மஸ்ரீ வந்து போர்த் அவார்டு. அப்படி ஒரு வருஷம் எவ்வளவு பத்மா அவார்ட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டாமா, எவ்வளவுமா கொடுக்கலாம்? ஸோ பாரத் ரத்னா வந்து ஒரு வருஷத்துக்கு 3 அவார்ட்ஸ் அப்படின்ட்டாங்க. இதுவே வந்து நம்ம when you take பத்மா விருதுகள், பத்மா அவார்ட்ஸ், அப்போ how many பத்மா அவார்ட்ஸ் we can give in a year? அப்ப எப்படின்னாமா ஒரு வருஷத்துக்குமா 120 பத்மா அவார்ட்ஸ் கொடுக்கலாமா. இதுவும் எப்படின்னா எக்ஸ்க்ளூடிங் போஸ்டுமஸ். இதுவும் இறந்தவங்க கணக்கு வர மாட்டேன். உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பத்மா அவார்ட்ஸ் மேக்ஸிமம் தரலாம்னு சொல்லி கேட்டாமா, சோ உயிரோட இருக்கிறவங்க எவ்வளவு தர முடியும்? 120 அவார்ட்ஸ் தான் தர்ற மாதிரி இருக்குமா. இறந்தவங்க அதுக்குள்ள கணக்கு வர மாட்டேன். எக்ஸ்க்ளூடிங் போஸ்டுமஸ். ஓகே. ஓகே. அடுத்த ஒரு கேள்வி. வாட் இஸ் ஆர்டிகல் 21A? 21A என்னமா சொல்லுது? விதி 21A or ஆர்டிகல் 21A. வெரி குட். ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன். ஓகே. எவ்வளவு டைப் ஆஃப் ரிட்ஸ்மா இந்தியாவில் இருக்கு? நீதி பேராணை இல்லமா 5 ரிட்ஸ் ஆர் ரைட். ஓகே. சுப்ரீம் கோர்ட் எந்த ஆர்டிகலை யூஸ் பண்ணி ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்கமா, அதே மாதிரி ஹை கோர்ட் எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணி ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த ஆர்டிகலை பயன்படுத்தி ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்கம்மா, அதே மாதிரி ஹை கோர்ட் இருக்காங்களா அவங்க எந்த ரிட்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 32 பயன்படுத்தினா சுப்ரீம் கோர்ட் will issue writs. ஆர்டிகல் 226 பயன்படுத்தினா who will issue writs? ஹை கோர்ட் will issue the writs. இது ரொம்ப முக்கியமான கேள்வி படிச்சுங்க. ஸோ எந்தெந்த ஆர்டிகலை பயன்படுத்தி ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்ஸும் இந்த நீதி பேரணையை வந்து கொடுப்பாங்க. நம்ம விதி 32 பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டும், விதி 226 பயன்படுத்தி யாருமா ஹை கோர்ட்டும் will what? Issue the writs. ஓகே. இப்ப அடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவருடைய மேக்சிமம் ஏஜ் எவ்வளவு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம்? 65. வெரி குட். ஹை கோர்ட் ஜட்ஜுக்குமா 63 இல்ல 62? வெரி குட். 62. ஒரு உச்ச நீதிமன்றம் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் யாரு முன்னாடிமா ஓத் எடுப்பாரு? உறுதிமொழி. வெரி குட். பிரசிடென்ட். பட் ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ் will take oath before whom? வெரி குட். இங்க மட்டும் யார் வருவாங்கம்மா?
கவர்னர் வில் ஓகே. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ ஒரு ஹைகோர்ட்ல இருந்துமா இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற பவர் யாருக்குமா இருக்கு? ஆர் ஹூ வில் டிரான்ஸ்ஃபர்? அது யாருதான்? ஓகேமா. அதே மாதிரி கொலீஜியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல எவ்வளவு ஜட்ஜஸ்மா இருப்பாங்க? வெரி குட். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாமா பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், மொத்தமா 5 பேர் இருப்பாங்கம்மா. இது 5 பேர் கொடுக்கக்கூடிய பேர் தான் லா மினிஸ்ட்ரிக்கு போகும். லா மினிஸ்ட்ரியில யாருக்கு போகும்? பிரசிடென்ட். ஓகேமா. அப்ப அப்பாயிண்ட் பண்றது மட்டும்தான் பிரசிடென்ட். செலக்ட் பண்றது கேட்டா யார் தான் நீங்க சொல்லணும்? கொலீஜியம் தான் சொல்லணுமா. 1 + 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். இது வந்து சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம். இதுவே ஹைகோர்ட் கொலீஜியம் போயிட்டீங்கன்னா இதே கான்செப்ட் தான், ஆனா 1 + 2 இருக்கணும். அப்ப அந்த ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ்மா அது போக 2 சீனியர் ஜட்ஜஸ். அப்ப சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் கோ வித் 1 + 4, ஹைகோர்ட் கொலீஜியம் கோ வித் 1 + 2 தான் இருக்கும். குட். அதே மாதிரி ஹைகோர்ட் எதுக்கு மேல எழுதிருக்கீங்க? வெரி குட். இப்ப அதுக்கு அப்படியே எழுதிருக்கோம். ஹைகோர்ட் கீழே உயர்நீதிமன்ற கீழே எழுதுங்க. புட் நெக்ஸ்ட் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? ஆப்வியஸா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் இப்ப இருக்கக்கூடிய நிரந்தர சீஃப் ஜஸ்டிஸ் இல்லைனாமா அவருக்கு பதிலாக டெம்பரரியா ஒரு அப்பாயிண்ட் பண்றதாமா ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ யார் அந்த ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கம்மா? யார் பண்ணுவாங்க? ஸோ பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கம்மா. ஓகேவா. நெக்ஸ்ட் இவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் போட்டுக்குமா ஹைகோர்ட்டுக்கு. சேம் அதே பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அசல் அதிகார வரம்புன்னு சொல்லுவாங்கம்மா. நெக்ஸ்ட் இஸ் என்னமா? ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், நீதி பேராணை அதிகார வரம்பு. தேர்ட் இஸ் என்னமா? அப்பீலட், மேல்முறையீடு. ஃபோர்த் என்னமா? சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன், சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. எந்த நீதிமன்றத்தமா உயர் நீதிமன்றம் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க? அது எதை பண்ணுவாங்க? தென் ஃபைனலி ஜுடிஷியல் ரிவ்யூ. இது எப்படி ஒர்க் ஆகுனா சிம்பிளா வந்து இந்தியாவுடைய ஜுடிஷியல் எடுத்துட்டீங்கன்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படி சொல்லலாம். மீன்ஸ் ஒருங்கிணைந்த நீதித்துறை. இது எப்படி ஒர்க் ஆகுனா இந்தியால சுப்ரீம் கோர்ட் அதுதான் டாப்பா இருக்கும். உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே என்ன மன்றமா இருக்கும்? வெரி குட். அதுக்கு கீழே தான் உங்களுடைய சபார்டினேட் கோர்ட்ஸ். இந்த சபார்டினேட்டுக்கு இன்னொரு பேர் தாமா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு மாவட்ட நீதிமன்றம், சபார்டினேட் கோர்ட்ஸ்மா. இதுக்கு மேல நீங்க மேல்முறையீடு பண்ணலாம்னா எங்க போகலாம்? ஹைகோர்ட்ல பண்ணலாம். ஹைகோர்ட்ல இருந்து மேல்முறையீடு எங்க பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு பண்ணலாம். ஓகே. இப்ப இது கீழே இருந்து மேல போதலாமா? அதே மாதிரி மேல இருந்து கீழே வர முடியுமாமா? இப்ப உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதை உயர் நீதிமன்றத்துல போய் நான் மாத்த முடியுமா? அதே மாதிரி உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதை நான் கீழ்நிலை நீதிமன்றத்துல மாத்த முடியுமா?
முடியாதுல்லமா? அப்போ which is the highest court of appeal in India? என்னமா ஆன்சரு? அவ்வளவுதான். சோ மேல்முறையீட்டின் உச்சமே இருக்கிறது இதுதான், சுப்ரீம் கோர்ட் தான். ஏன்னா நான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, நான் எங்க மேல்முறையீடு பண்ணலாம்? ஹை கோர்ட்ல பண்ணலாம். இப்ப ஹை கோர்ட்லயும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அது எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லமா, நீங்க மேல்முறையீடு பண்றீங்க சுப்ரீம் கோர்ட்டா பண்ணு. இந்த சார்ட் கீழ இருந்து மேல போகணுமே தவிரமா எங்க இருந்து வராது, மேல இருந்து கீழே வராது. ஆனால் இது மேல இருந்து எப்படி கீழே வரும்னா, இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படினால் that is binding on all courts அப்படி சொல்லுவாங்க. பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ். பைண்டிங்னா ஒண்ணுமே இல்ல, கட்டாயமா அதை கேட்டு ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் கோர்ட் தான் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். அப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் ஹை கோர்ட் மாத்த முடியுமா? முடியாது. அந்த சபார்டினேட் மாத்த முடியுமா? முடியாது. அப்ப உச்ச நீதிமன்றம் என்பது தீர்ப்பை கொடுத்து விட்டால் அது எல்லா நீதிமன்றங்களுக்கும் ஒருவேமா தான் இருக்குமே தவிர அதை மாத்த முடியுமான்னு கேட்டா முடியாது. இட் இஸ் கால்ட் வாட்? பைண்டிங் ஆன் ஆல் த கோர்ட்ஸ். ஓகேமா? அப்ப இப்ப ஒரு क्वेश्चन கேட்போம். The judgment given by the high court is binding on all the courts in India. ஸ்டேட்மெண்ட் தப்பா கரெக்டா? ஏன்னா ஹை கோர்ட் கொடுக்கறது யாரு மாத்திடலாம்? சுப்ரீம் கோர்ட் மாத்திடலாம். ஆனா சுப்ரீம் கோர்ட் கொடுக்கறத யாரு மாத்த முடியாதுமா? ஹை கோர்ட் மாத்த முடியாது. யாரு மாத்த முடியாது? சபார்டினேட் கோர்ட்ஸும் மாத்த முடியாது. ஓகேமா? ஓகே. இப்ப அடுத்து ஒரு சினாரியோ எடுப்போம். ஓகேமா? இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கம்மா. இப்ப சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை மாத்த முடியுமாமா? உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னா அந்த தீர்ப்பு மாறுமா இல்ல அந்த தீர்ப்பு இறுதியானதா இருக்குமா? குட். பிரசிடென்ட் நினைச்சா மாத்த வாய்ப்பு இருக்கு. வெரி குட்மா. நம்ம ஒரு ஆர்டிகல் படிச்சோம்லமா, வாட் இஸ் ஆர்டிகல் 72? ஆர்டிகல் 72 என்னமா சொல்லுது? ஆர்டிகல் 72 நம்ம படிச்சோம்னா பிரசிடென்ட்ல ஆர்டிகல் 72 யாருடைய மன்னிக்கும் அதிகாரம்? அதோட மன்னிக்கும் அதிகாரம் தானே அது. சோ பிரசிடென்ட் வந்து வெரி குட். இட்ஸ் கால்ட் தி வாட்? தி பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேமா? சோ அதான ஆர்டிகல் 72. ஓகே சொல்லுங்க. We'll take now. சரி, ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்த வரைக்குமா ரெண்டுக்கு ஒண்ணுதான். ஓகே. இப்ப சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை ஹை கோர்ட் மாத்த முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்ப சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது யாரு மட்டும் தான் மாத்த முடியும்? அப்ப என்னன்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டே தான் மாத்த முடியும். அதுக்கு தான் ரிவ்யூ பெட்டிஷன் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் யூஸ் பண்ணலாம். நம்ம ரிவ்யூ பெட்டிஷன் ஆர்டிகல் 137ல கொடுத்திருப்பாங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அப்பொழுதுக்கு தீர்ப்பை வழங்குறப்பமா அவங்க என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃப் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்கேஸ் நான் ஜட்ஜ்மெண்ட்டை மாத்திர மாதிரி இருந்தாமா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை யாரு மட்டும்தான் மாத்த முடியுமாமா? சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் மாத்த முடியும். அப்படி சுப்ரீம் கோர்ட் தான் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையே மாத்திர யூஸ் பண்ணக்கூடிய பெட்டிஷன் பேர் தான் வாட் பெட்டிஷன்? ரிவ்யூ பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த ஆர்டிகல் வந்து ரிவ்யூ பெட்டிஷனை பத்தி பேச சொன்னோமா? which article speaks of review petition? ஆர்டிகல் 131 தான் இருக்கும். ஓகேமா? எந்த வருஷமா
இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் கொண்டதாங்க? இந்தியா உயர்நீதிமன்ற சட்டம் இந்தியன் ஹைகோர்ட் ஆக்டுமா நம்ம எழுதணும்ல 1861. 1865 ஹைகோர்ட் ஆக்ட் கொண்டதாங்க. அந்த சட்டத்தின் படிதான் 1862ல பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் அங்க வந்திருக்கும். அதுக்கப்புறம் 1866 அலகாபாத் யூபில வந்திருக்கும். அப்படி பாக்குறப்போ இப்ப பிரசன்ட் எவ்வளவு ஹைகோர்ட்ஸ்மா இருக்கு? 20. வெரி குட். ஸோ 25 ஹைகோர்ட்ஸ் இப்போ ப்ரெசென்ட்டா இருக்கு. ஓகேமா? ஸோ இதெல்லாம் நம்ம டேட்டாஸா கேட்பாங்க. டேட்டாஸ்ல ஒரு டைம் பார்த்து வச்சு. ஓகேமா? தென் அது கீழே பக்கத்தால புட்மா அடுத்து போட்டுருங்க. போட்ட சபார்டினேட் கோர்ட்ஸ் இது வேணாம் எழுதிக்கணும். கீழ்நிலை நீதிமன்றம் சபார்டினேட் கோர்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். ஸோ கீழ்நிலை நீதிமன்றம் போடுறோமா இது சபார்டினேட் கோர்ட்ஸ் ஆர் வாட் கோர்ட்ஸ்மா? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 233 இருந்துமா ஆர்டிகல் 237 வரைக்கும் சொல்றதா என்ன கோர்ட்ஸா இருக்கும்? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். ஆர் வாட் நம்ம சபார்டினேட் கோர்ட்ஸ். ஓகே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் யாருமே வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அப்பாயின்ட் பண்ணுவாங்க? யாராம இருக்கும்? ஸோ கவர்னர் தான் பண்ணுவாருமா. ஓகேவா? தென் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுதிகள் போட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் தெரியுமா இருக்கணும்? ஸோ இந்திய நாட்டோடைய குடிமகனா இருக்கணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்னமா he should not be ஸோ இதுக்கு முன்னாடிமா சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ வேலை செஞ்சிருக்கூடாதுமா. ஓகேமா? which means you should not be an employee of what? Central government or state government. ஓகேமா? தேர்ட் என்னன்னா அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிருக்கணும் ஃபார் 7 years. அட்வொகேட் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ்மா? 7 years அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிருக்கணும். ஓகே அது போக கடைசி என்னன்னா he should be recommended by high court. ஸோ உயர் நீதிமன்றம் வந்துமா அவங்க வந்து பரிந்துரை செய்யணும். ரெக்கமெண்டட் பை ஹை கோர்ட். அப்போ ஒரு கீழ்நிலை நீதிமன்ற நீதிபதி ஆக வேண்டும் என்று சொன்னாலுமா how many லைக் குவாலிஃபிகேஷன் சார்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இந்திய நாட்டுடைய குடிமகனா இருக்க வேண்டும். செகண்ட் என்ன சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கக்கூடாது. தேர்ட் என்ன சொல்றாங்க? அட்வொகேட்டா 7 years இருக்கணும். ஃபோர்த் என்ன சொல்றாங்க? ஸோ உயர் நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுவாங்களே ரெக்கமெண்ட் பண்ணிருக்கணும். ஓகேமா? தென் குவாலிஃபிகேஷன் அப்புறமா இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இது தான் கேள்வி வரும். ஸோ ஹை சபார்டினேட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் சொல்லி பார்த்துங்க கவர்னரு. ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன். ஓகேமா? அதுக்கப்புறம் நான் சொல்ற சார்ட் மட்டும் கிளியரா போட்டு வச்சுக்கோங்க. புட் ஹை கோர்ட். ஏன்னா ஹை கோர்ட்டு கீழே தான் வேலை செய்யுமா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆர் செஷன் கோர்ட். டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜஸ் கோர்ட். இப்போ இந்த ரெண்டா பிரிவு. ஒன் இஸ் யுவர் சிவில் சைடு. இந்த சிவில் வழக்குக்கு மட்டுமா கீழ்நிலை நீதிமன்றம் இருக்கு. சில கீழ்நிலை நீதிமன்றம் ஒன்லி ஃபார் வாட் கேஸ்? கிரிமினல் சைடு மட்டும். ஸோ சிவில் சைடு மட்டும் சில லைக் கோர்ட்ஸ் இருக்குமா. அதே மாதிரி என்ன சைடு மட்டும்? கிரிமினல் சைடு மட்டும். ஓகேவா? இப்போ சிவில் சைடுக்கு கீழே தான் எது ஒர்க் ஆகுனாமா சபார்டினேட் ஜட்ஜ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
சபார்டினேட் ஜட்ஜஸ் கோர்ட். இதுவே கிரிமினல் சைடுக்கு, அதாவது எப்படி ஒரு காரணமா ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் இருக்கும், ஹைகோர்ட் கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கீழே சிவில் சைடா இருக்கிற மாதிரி தான் இவர் உட்காந்துருப்பார். இதுவே செஷன் கோர்ட்டா தான் என்னவா இருக்குது, கிரிமினல் கேஸ். அப்ப எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் சிவில் சைட்மா, எவ்ரி செஷன் கோர்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் வாட் சைடு, கிரிமினல் சைட். இப்ப இவரு கீழே யார் இருப்பாங்கன்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். இப்போ இந்த சபார்டினேட் ஜட்ஜுக்குள்ள கடைசியா இருக்கக்கூடிய கோர்ட் தான் முன்சிஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. MUNSIFFS முன்சிஃப் கோர்ட்ஸ். இந்த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்குள்ள தான் யார் இருப்பாங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். இதுமா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். ஸோ ஹை கோர்ட் ரெண்டா பிரிச்சிருக்குமா. ஸோ ஒன் இஸ் யுவர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், நெக்ஸ்ட் இஸ் யுவர் செஷன் கோர்ட். ஸோ டிஸ்ட்ரிக்டா இருந்தா என்ன சைடா இருக்குமா, சிவில் சைடா இருக்கும். செஷன் என்ன சைடா இருக்கும், கிரிமினல் சைடா இருக்கும். ஸோ சிவில் சைடுக்குள்ள யார் இருப்பாங்கம்மா, சபார்டினேட் ஜட்ஜஸ் கோர்ட். அவங்களுக்குள்ள யார் ஒர்க் பண்ணுவாங்க, முன்சிஃப் கோர்ட். ஸோ கிரிமினல் சைடா இருந்தா யார் இருப்பாங்கம்மா, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். அவருக்குள்ள இருப்பாங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். ஓகேமா. இது கேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்கம்மா ஒரு செஷன். இப்போ வந்து ஒரு கீழ்நிலை நீதிமன்றம் வந்து ஒரு சிவில் வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாமா இவங்க உட்காந்துருப்பார். இதான் யார் இருப்பாங்க, இவங்க உட்காந்துருப்பாங்க. ஓகேவா. இதான் நார்மலா இருக்கக்கூடிய சிம்பிளஸ்ட் திங். ஓகே. இது கீழே அடுத்த ஒரு பாயிண்ட் மட்டும் போட்டுக்கமா. இது சில டைம் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். நால்சா அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. வாட் நால்சா, ஒரு ஃபுல் ஃபார்ம் போட்டுங்க. நேஷனல் நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிரத்தி 1987 இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த வருஷமா 1987. ஸோ நேஷனல் லீகல் சர்வீஸ் என்னமா கேட்கலையா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கேக்குதாமா? ஓகேமா. ஓகே. ஸோ வருஷத்துக்கு மேலே போட்டுருக்குமா, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் நால்சா. ஓகே. இப்போ ஆர்டிகல் 39A என்னமா சொல்லுது, நம்ம டிபிஎஸ் படிச்சோம்ல, ஆர்டிகல் 39A. வெரி குட். ஸோ இந்த ஏழை எளியவர்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை, சட்ட உதவி பண்ண படிச்சுமா, அதான ஆர்டிகல் 39A. அந்த ஆர்டிகல் 39A மைண்ட்ல வச்சுமா 1987 கொண்டு வரப்பட்ட சட்டம் தான்மா நால்சா. இது எதுக்குமே கிடையாதுமா. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்து சிம்பிளா சொல்ல போனா, ஓகே, டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் சர்வீஸ் டு த பீப்புள் அப்படின்னு போட்டுருங்க. அவ்வளவுதாமா. டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் சர்வீஸ். ஸோ ஏழை எளிய மக்களுக்குமா இலவச சட்ட சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தாமா என்ன அமைப்புமா, நால்சா அப்படி அமைப்பு. ஸோ எந்த வருஷம் நால்சான்னு மட்டும் பார்த்து வச்சுக்குமா, 1987 இருப்பாங்க நால்சா அப்படியே சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேமா. சரி, இது ரொம்ப சிம்பிளஸ்ட்
கான்செப்ட் தான். ஓகே, சார்ட்டை மட்டும் கிளியரா ஒரு டைம் பார்த்துக்கு. ஓகே மேம். ஓகே, இப்போ நவ் நெக்ஸ்ட் புட்மா ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசாங்கம். இப்போ மாநில அரசாங்கம் படிக்கிறப்ப என்ன பண்றீங்கன்னாமா, இப்போ நம்ம கவர்னர் படிக்க போறப்போ உங்க பிரசன்ட் எடுத்து வச்சிருங்க. ஏன்னா பிரசிடென்ட் இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான் கவர்னருக்கு வர மாதிரி சின்ன 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 மாற்றங்கள் மட்டும்தான். ஸோ நம்ம அங்கே பிரைம் மினிஸ்டர் எழுதியிருப்போம், அது அப்படியே எடுத்து வச்சுங்க சீஃப் மினிஸ்டருக்கு வரும். ஸோ அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிவைஸ் பண்றது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ டேக் யுவர் பிரசிடென்ட், அதை வச்சுட்டு நவ் ரைட் யுவர் கவர்னர். அது போய் ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசாங்கம். மாநில அரசாங்கம், அதுல ஃபர்ஸ்ட் பர்சன் போட்டுமா கவர்னர். ஓகே, கவர்னர் ஏதாச்சும் தேர்தல் ஆர்டிகல் போட்டிருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 153 இருந்து 167 வரை யாரை சொல்லணுமா? கவர்னர் தான். பார்ட் 6ல கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் படிச்சோம்ல, அதே மாதிரி பெண் எக்ஸிக்யூட்டிவ்மா ஸ்டேட். இதுல யார் யார் இருப்பாங்கன்னா கவர்னர் இருப்பாரு. இங்க வைஸ் கவர்னர் இருப்பாங்களாமா? அப்படி யாரும் கிடையாது இல்ல. கவர்னருக்கு அப்புறம் அடுத்தது யார் தான்? சீஃப் மினிஸ்டர். தென் தேர்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். தென் ஃபோர்த் அங்க அட்டார்னி ஜெனரல் போட்டிருப்பீங்களா? தலைமை வழக்கறிஞர். இதுவும் தலைமை வழக்கறிஞர் தாமா, அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல். ஸோ மாநில தலைமை வழக்கறிஞர். அப்ப இந்த கவர்னர், அதாவது ஆளுநர், தென் முதலமைச்சர், தென் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், மாநில அமைச்சரவை குழுமா. தென் அதுக்கப்புறம் யாருமா? ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன எக்ஸிக்யூட்டிவ்மா? ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். இல்ல நம்ம ஒவ்வொருத்தரா பார்ப்போமா? அதில் ஃபர்ஸ்ட் புட் கவர்னர். நீங்க சென்ட்ரல் அதே கான்செப்ட் தான் வரும். ஃபர்ஸ்ட் கவர்னர். ஓகேவா? ஸோ கவர்னரோட அப்பாயின்மெண்ட். ஹூ அப்பாயிண்ட்ஸ் த கவர்னர்? சிம்பிளா சொல்லாமே, நம்ம இங்க தேர்தல் நடக்குமாமா? இதெல்லாம் எதுவுமே இல்லைமா. ஸோ அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், அவ்வளவுதான். சிம்பிளஸ்ட் திங். அதாவது பிரசிடென்டாவது மறைமுக தேர்தல்மா, இது தேர்தலே கிடையாது. யாரும் மட்டும் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ண. அப்போ ஒரு கேள்வி கேட்போம், ஒரே நபர் வந்துமா 2 மாநிலத்துக்கு வந்து பிரசிடென்ட் லைக் ஆளுநராக இருக்க முடியுமா? இல்ல ஒரே நபர் வந்து மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் 2க்கும் ஆளுநராக இருக்க முடியுமாமா? இருந்தாங்களா ஒரு அம்மா? அத சொன்ன சட்ட திருத்தம் தாமா 7th Amendment Act of 1956. ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரே பர்சன், அதாவது ஒரே நபர் என்ன பண்ணலாம்? 2 மாநிலங்களுக்கும் ஆளுநரா இருக்கலாம், தாராளமா இருக்கலாம் இருப்பாங்க. ஒரு மாநிலம், ஒரு யூனியன் பிரதேசம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் டேக் தமிழிசை நம்ம எடுப்போம். ஸோ தெலுங்கானா அப்படின்றது மாநிலமா? புதுச்சேரி எப்படி என்னவா இருந்துச்சுமா? யூனியன் பிரதேசம். அப்போ அவங்க தெலுங்கானாக்கு ஆளுநரா இருக்காங்க. யூனியன் பிரதேசமா இருக்கக்கூடிய புதுச்சேரிக்குமா துணை நிலை ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லெப்டினன்ட் கவர்னர். ஸோ மாநிலத்திற்குரிய ஹெட்டை வந்து கவர்னர் சொல்லுவோம். இதுவே யூனியன் பிரதேசம், யூனியன் டெரிட்டரிஸா இருந்தாமா நம்ம சொல்லுவோம் துணை நிலை ஆளுநர் ஆர் லெப்டினன்ட் கவர்னர். ஓகேமா? அப்போ ஒரே பர்சன் ஆளுநராகவும் இருக்கலாமா, துணை ஆளுநராகவும் இருக்கலாம். அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த சட்டம் நம்ம என்ன சொல்றோமா? 7th Amendment Act of which year? 1956. ஓகேமா? தென் நெக்ஸ்ட் சொல்லுங்க. ரெண்டுமே இருக்கலாம். அதான் சொல்லுவாங்க 2 ஸ்டேட்டுக்குமே அவங்க இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டேட் ஒரு 2 இருக்கலாம், எப்படினா இருக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழிசை மேம் வந்து தெலுங்கானாங்கிற மாநிலத்துக்கும் இருக்கலாம், தமிழ்நாடு மாநிலத்துக்கும் இருக்கலாம். இல்ல அவங்க தெலுங்கானாங்கிற மாநிலம் டெல்லி எப்படி ரீப்ளேஸ் எப்படி வேணா இருந்துக்கலாம், மாத்தி மாத்தி இருந்துக்கலாம். அப்ப நம்ம இருந்துக்கலாம் சொன்ன சட்ட திருத்தம் நம்ம 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அங்க பிரசிடென்ட்க்கு இருக்கக்கூடிய அந்த மாளிகை பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லுவோமா? அதே மாதிரி கவர்னருக்கு இருக்கக்கூடிய நம்ம என்னமா சொல்லுவோம்? ராஜ் பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ் பவன். சோ அது வந்து ராஷ்டிரபதி பவன்மா, இது என்ன பவனா இருக்கும்? ராஜ் பவனா இருக்கும். ஓகே. இப்போ இவருடைய டேர்ம் நீங்களே சொல்லுங்களேன், எவ்வளவு வருஷம் இருக்கலாம்? ஜெனரலா 5 இயர்ஸ் இருப்பாருமா. பட் 5 இயர்ஸ் இருக்கிறது வந்து நார்மல் டேர்ம் தான். 5 வருஷம் தாண்டி ஒரு தாராளமா இருக்கலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கன்வென்ஷனலா 5 இயர்ஸ் போட்டு வச்சுங்க. பட் 5 இயர்ஸ் தாண்டி என்ன இருக்கலாம்? தாராளமா இருக்கலாம். ஏன்னா அங்க வந்து நமக்கு பிரசிடென்ட் இல்லைன்னு வச்சுக்கலாமா, அவருக்கு பதிலா யார் வருவாங்க பிரசிடென்ட் ஆக்ட் பண்ண? வெரி குட். அவர் இல்லைன்னா யார் வந்தாங்க? சோ பிரசிடென்ட் இல்லைனாமா வைஸ் பிரசிடென்ட், அவர் இல்லைனாமா அவர் வர மாட்டாருமா. அதாவது ஒரு பிரசிடென்ட் இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆளுநர் ஜனாதிபதி இருக்காரு. இன்கேஸ் பிரசிடென்ட் வந்து இப்ப இல்லைன்னா அவருக்கு பதிலா வைஸ் பிரசிடென்ட். இன்கேஸ் வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லைனாமா அவருக்கு பதிலா அது வந்து ஜாயிண்ட் சிட்டிங் செஷன் நடத்திருக்கேன். நான் பிரசிடென்டா கேட்கிறேன். பிரசிடென்ட் இருக்காரு, பிரசிடென்ட் இல்லைன்னா பிரசிடென்டா யார் ஆக்ட் ஆவாங்க? வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் இல்லைன்னா அவருக்கு பதிலா சிஜே தானே வருவார். நான் படிச்சோம்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவாரு. அப்படி சிஜேயும் இல்லைன்னா தான் யார் வருவாங்க? சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம். நான் படிச்ச மேடம் வச்சு ஞாபகம் இல்லையா? உங்களுடைய பிரசிடென்ட் எடுங்க பாப்போம். என்னம்மா சொல்லியா? அப்போ ஓகே, இது மாதிரி ஆட் பண்ணிருங்கம்மா. உங்க பிரசிடென்ட் ஆட் பண்ணுங்க. இன்கேஸ் பிரசிடென்ட் இல்லைனாமா அவருக்கு பதிலா யார் ஆக்ட் ஆவாங்கம்மா? வைஸ் பிரசிடென்ட் தான் பிரசிடென்ட் ஆக்ட் ஆவார். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து வைஸ் பிரசிடென்ட் இல்லை. ஸோ வைஸ் பிரசிடென்ட் இல்லைனாமா அவருக்கு பதிலாக யார் பிரசிடென்ட் ஆக்ட் ஆவாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் பிரசிடென்ட் ஆக்ட் ஆவார். இன்கேஸ் அந்த காலகட்டத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் இல்லைன்னா யாரு பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணலாம்? சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டும் என்ன ஆக்ட் பண்ணலாமா? பிரசிடென்டா தாராளமா ஆக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு அங்க வைஸ் பிரசிடென்ட் இருந்தாரு, அவர் இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இங்க நமக்கு வைஸ் கவர்னர் யாராச்சும் இருக்காங்களாமா? அப்போ கவர்னர் இல்லாம போயிட்டா அங்க பிரச்சனையாத்தனமா இருக்கும். அதனாலதான் கன்வென்ஷனலா 5 இயர்ஸ் சொல்லுவாங்க. பட் எந்த ஒரு ஸ்டேட்லயுமேமா ஆளுநர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப எப்படி இருக்கும்? குறைவாத்தான் இருக்கும். ஓகேமா? இப்போ அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. அவரோட அதிகாரம் மற்றும் செயல்பாடு சொல்லுங்க சொல்லுங்க. என்னமா 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 அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்கம்மா. அவ்வளவுதான். வேற ஒரு ஸ்டேட்டோடைய கவர்னர் என்ன பண்ணிருப்பாங்க? எக்ஸ்ட்ரா இதையும் பார்க்க சொல்லிருப்பாங்க. அவ்வளவுதான். என்டாம இருக்காதுமா, கண்டிப்பா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேமா? இப்போ ஆளுநருடைய அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள், பிரசிடென்ட்கள் அதே விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன், நிர்வாக அதிகாரங்கள். So next is your சட்டமன்ற அதிகாரங்கள் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்.
தேர்ட் இஸ் யுவர் பினான்சியல், நிதி அதிகாரங்கள். Then finally is your judicial, நீதி அதிகாரங்கள். நீ ஒண்ணுமே சேஞ்ச் பண்ண வேண்டாமா, அங்க பிரசிடென்ட்னா இங்க கவர்னர். ஸோ எந்த ஒரு மாற்றமே இருக்காது. ஓகேவா? ஓகே, இப்போ சில கொஸ்டின் மார்க் கேட்பா, நீ ஆல்ரெடி எழுதுனதாம்மா, அதனால டோன்ட் வரி. ஓகே ஓகே, இப்போ மசோதாவை எடுத்துக்கோ. ஒரு சாதாரண மசோதாமா, ஒரு ஆர்டினரி பில் வந்து கவர்னர் கைக்கு வந்துச்சு அப்படின்னாமா, கவர்னர் என்னென்னமா பண்ணுவாரு? ஒரு சாதாரண மசோதா, ஆர்டினரி பில்ஸ், சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சாதாரண மசோதா, பில் பாஸ்ட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். If that comes to governor, what and all the option a governor can enjoy? என்னமா பண்ணலாம்? வெரி குட். வெரி குட். பிரசிடென்ட் ரிசர்வ் பண்ணலாமாமா? இப்ப அந்த பில்லு பிரசிடென்ட் ரிசர்வ் ஆகி போயிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த பில்லுக்கு கவர்னருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா யார் யார் தான்? பிரசிடென்ட்டும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தான். ஓகே, இப்போ கவர்னர் ரிசர்வ் பண்ண பில்லு பிரசிடென்ட்டுக்கு போதுமா? என்ன பில்லு? ஆர்டினரி பில். அப்ப பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட் பண்ண முடியாதா? ஆர்டினரி பில் ரிஜெக்ட் பண்ண முடியாதாமா கவர்னர் பிரசிடென்ட்? பண்ணலாம். வெரி குட். ஸோ ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் அவர் ரிட்டர்னும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம், அசென்ட்டும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து இருப்போம். இப்போ இன்கேஸ்மா ஒரு பண மசோதா எடுப்போம், மணி பில். இப்ப மணி பில் வந்து கவர்னர் கிட்ட வருது அப்படின்னு சொன்னால், வாட் அண்ட் ஆல் தி ஆப்ஷன் கவர்னர் கேன் டு? ஒரு மணி பில் உடனே அசென்ட்டுமா, இல்ல என்ன பண்ணலாமா? ரிஜெக்ட் பண்ணலாம். ஒரு பண மசோதாவை திருப்பி அனுப்ப முடியுமாமா? ஓகே, இப்போ ஒரு மணி பில் வந்து பிரசிடென்ட் சார் கவர்னர்கிட்ட வருது அப்படின்னு சொன்னாமா, கவர்னருக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு? 2ஆ 3ஆ? வெரி குட். ஒன்னு அசென்ட் கொடுக்கலாமா, செகண்ட் என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட் பண்ணலாம், தேர்ட் என்னமா பண்ணலாம்? அவரு he can reserve the bill. சரி, அந்த பில்லை வந்து ரிட்டர்ன் தான் பண்ண முடியாத தவிர என்ன பண்ணலாம்? ரிசர்வ் பண்ணலாம். இப்ப அப்படி ரிசர்வ் பண்ண பில்லு பிரசிடென்ட் போதுமா? இது பில்லு ஸ்டேட் பில், மாநில மசோதாவா இருக்கு. அந்த மாநில மசோதா என்பது இப்ப யார்கிட்ட இருக்கு? பிரசிடென்ட் இருக்கு. இப்ப பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் பண்ண முடியுமாமா? ஈவன் பிரசிடென்ட் ஆல்சோ cannot return வாட்மா? மணி பில். ஓகேமா? சரி, இந்த ரெண்டுக்கான அர்த்தம் கிளியரா புரிஞ்சிருமா? எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்ப வாட் இஸ் ஆர்டிகல் 123? அதே ப்ரொவிஷன் தான் கவர்னர் கொடுத்திருப்பாங்க. அப்படி கவர்னர் கொடுத்த ஆர்டிகல் தான் 213, the ordinance making power of governor. அவசர சட்டம் படிச்சோம்ல. சோ பிரசிடென்ட் கொண்டு வரக்கூடிய ஆர்டினன்ஸ் வந்துமா ஆர்டிகல் 123. இதுவே வந்துமா நம்மளுடைய கவர்னர் கொண்டு வரக்கூடிய ஆர்டினன்ஸ் என்னவா இருக்கும்? ஆர்டிகல் 213. ஓகே, இப்ப சொல்லுங்களேன், ஒரு ஆர்டினன்ஸ் வந்துமா எந்தெந்த டைம்ல கொண்டு வரலாம்? பிரசிடென்ட் கொண்டு வர மாதிரி இருந்தா வெரி குட். சோ ரெண்டாவே நடக்காட்டி கொண்டு வரலாமா, ஏதாச்சும் ஒரவே நடக்கலாம் கூட கொண்டு வரலாம். இப்ப மொத்தமா எவ்வளவு மாநிலங்கள்லமா இரவை இருக்கு இந்தியால? வெரி குட். சோ 28 ஸ்டேட்ஸ்லமா 22 ஸ்டேட்ஸ் ஹேவ் யூனிகேமரல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒற்றை அவை மட்டும்தான் இருக்கும். 6 ஸ்டேட்ஸ்ல மட்டும்தாமா பை கேமரல் சொல்லக்கூடிய இரவை இருக்கு. ஓகே ஓகே, அப்போ அங்க வந்து ஏதாச்சும் ஒரு அவை செயல்பாட்டு இல்லைனாலோ இல்ல 2 அவை செயல்பாட்டுல என்ன பண்ணலாம்?
ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம். அப்ப கவர்னர் அதே தானே பண்ணுவாரு. இன்கேஸ் அந்த அவை வந்து செயல்பாடு இல்லைன்னு சொன்னால், அப்ப செயல்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது கவர்னர் என்ன கொண்டு வர்றீங்க? அவ்வளவுதாம்மா. அதே கான்செப்ட் தான். நீங்க அங்க எழுதுன அதே விஷயம் அப்படியே இங்க எழுதுங்க. எந்த ஒரு சேஞ்சுமே வராது. ஒரு ஆர்டினன்ஸ் வந்து கவர்னர் கொண்டு வரது ஒரு தன் விருப்பமாமா? இஸ் இட் இஸ் டிஸ்கிரிஷன்? நோ. யாரோட ஆலோசனைப்படி தான் கொண்டு வரணும் ஆப்வியஸா? அவ்வளவுதான். அங்க வந்து சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அப்ப இங்க என்னவா இருக்கும்? ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு ஆர்டினன்ஸோட டைம் ஃப்ரேம் எவ்வளோ? வெரி குட். 6 months and 6 weeks. ஸோ 6 மாசம் அப்படிங்கிறதுமா 2 செஷனுக்காக இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டைமா இருக்கும். ஸோ 6 weeks அப்படிங்கிறதுமா அந்த செஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து என்ன பண்ணாமா 6 weeks இருக்கு. பிரசிடென்ட் கொண்டு வந்த ஆர்டினன்ஸ் இல்ல ஆளுநர் கொண்டு வந்த ஆர்டினன்ஸுமா கட்டாயமா ஹவுஸ் அக்செப்ட் பண்ணி ஆகணுமாமா? இல்ல ஹவுஸ் அக்செப்டும் பண்ணலாம் ரிஜெக்டும் பண்ணலாமா? வெரி குட். ஸோ ஹவுஸ் என்ன பண்ணலாம்? அக்செப்டும் பண்ணலாம் ரிஜெக்டும் பண்ணலாம். சரி, அதான் நீங்க ஏதாவது ஒன்னு தெளிவா படிச்சிருங்க. ஒன்னு பிரசிடென்டோட ஆர்டினன்ஸ் தெளிவா படிச்சீங்கன்னா அதே விஷயம் தான் கவர்னருக்கு வரும். இல்ல கவர்னர் அதே விஷயம் யாருக்கு வரும்? பிரசிடென்ட்டுக்கும் வரும். நோ மேஜர் சேஞ்சஸ். ஓகேவா? இப்ப அடுத்தது வாட் இஸ் ஆர்டிகல் 72? பிரசிடென்ட். அதே மாதிரிதாமா ஆர்டிகல் 161 இஸ் த பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர். பார்டனிங் பவர் ஆஃப் ஹூமா? கவர்னர். ஸோ பிரசிடென்டோடைய மன்னிக்கும் அதிகாரத்தை பத்தி சொல்றதாமா ஆர்டிகல் 72. அதே மாதிரிதான் கவர்னருடைய மன்னிக்கும் அதிகாரத்தை பத்தி சொல்றதாமா ஆர்டிகல் 161. ஓகே, இப்ப இதுல சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி வேணா போட்டுங்க. பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கு இருக்கக்கூடிய இது ஆர்டிகல் 72 ஆர்டிகல் 161. First, president can issue ordinances against எந்தலாமா? யூனியன்லாம் படிச்சோமா? சோ மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு மாறாக ஒருத்தர் செய்யறாரு, அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவரை மன்னிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்காமா? பிரசிடென்ட். அப்ப இவர் எந்த சட்டமா இருக்கும்? வெரி குட். ஸ்டேட் லாஸ். இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். செகண்ட் என்னன்னா ராணுவ நீதிமன்றம் படிச்சோமாமா? மிலிட்டரி கோர்ட். சோ ராணுவ நீதிமன்றம் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையும் மன்னிக்க அதிகாரம் யாருக்கு இருக்கு? பிரசிடென்ட் இருக்கு. பட் அது யாருக்கு கிடையாதுமா? கவர்னருக்கு கிடையாது. தேர்ட் தான் ரொம்ப முக்கியமா, டெத் சென்டென்ஸ், மரண தண்டனையை மன்னிக்கும் அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு? பிரசிடென்ட். அது யாருக்கு கிடையாது? கவர்னருக்கு கிடையாது. ஆனா மரண தண்டனையை குறைக்கலாம் இல்லமா? எப்போ இப்ப ஏன்னா ஆர்டிகல் 72ல நம்ம 5 டைப் ஆஃப் பார்டன்ஸ் படிச்சோமா? 5 டைப்ஸ் படிச்சோம்லமா? ஃபர்ஸ்ட் என்ன படிச்சிருப்பீங்க? பார்டன். பார்டன் என்ன அர்த்தம்? வெரி குட். அதாவது கம்ப்ளீட்டா இனிமேல் அந்த தண்டனைக்கும் அந்த குற்றத்திற்கும் அவைகளுக்கு சம்மந்தமே சொல்லுமா? கம்ப்ளீட்டா அந்த தண்டனை காலத்தை ஸ்டாப் பண்ணி அதை வெளியே அனுப்புறதாம பாடனா இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அந்த மரண தண்டனையை பார்டன் மன்னிக்க கூடிய அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்காமா? பிரசிடென்ட். அது யாருக்கு கிடையாதாமா? கவர்னர். Then what is called as commutation? It's called substitution. அதுக்கு பதிலா இதுன்னு சொல்றாங்களா? ஓகே, இப்போ ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, மரண தண்டனை. அந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா மாத்துறது பாருன்னா கம்யூட்டேஷன். அவ்வளவுதான். அதை யாரு பண்ணிக்கலாம்? கவர்னரும் பண்ணிக்கலாம், பிரசிடென்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நபருக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க. டெத் சென்டென்ஸ லைஃப் இம்ப்ரிஸ்மென்ட் ஆயுள் தண்டனையா குறைக்கிறத போத் கேன் டூ. பட் டெத் சென்டென்ஸை பார்டன் பண்ணி மன்னிச்சு இனிமேல் அந்த குற்றத்திற்கும் அழகு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு? ஒன்லி ஃபார் ஹூம்? பிரசிடென்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேமா?
ஸோ எனி டவுட்ஸ்மா சோஃபார்? எதா இருந்தாலும் கேளுங்கம்மா. ஏன்னா நீங்க இப்படிதான் இருக்கும் ஸ்டேட், ரொம்ப ஈஸி. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்டேட் கவர்மெண்ட் படிச்சிடலாம். ஏன்னா அங்க படிச்சு தெளிவா நீங்க படிச்சிட்டீங்கன்னா அதோட எக்ஸாக்ட் ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கேயும் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ எனி டவுட்ஸ்மா சோஃபார்? ஓகே. இப்போ நவ் நெக்ஸ்ட் சொல்லுங்கம்மா. என்னம்மா? ஓகே ஓகே ஓகேம்மா ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் போட்மா சீஃப் மினிஸ்டர், முதல் அமைச்சர். இப்ப பிரைம் மினிஸ்டர் எடுத்து பக்கத்தால வச்சுக்கங்க, அதை பார்த்து அப்படியே எழுத வேண்டியது தான். ஸோ ஹூ இஸ் த ரியல் எக்ஸிகியூட்டிவ்மா? உண்மையான தலைவர். அங்க பிரைம் மினிஸ்டர் போட்டிருப்பீங்களா? அப்ப இங்க யார் இருக்கு ரியல் எக்ஸிகியூட்டிவ்னா? அவ்வளவுதான். உண்மையான செயல் தலைவர், அவர் உண்மையான நிர்வாகி யாருனாமா உங்களுடைய சீஃப் மினிஸ்டர். அப்ப யாருமா நாமினலா இருப்பாங்க? பெயரளவு. அங்க வந்து பிரசிடென்ட். அப்ப இங்க யாரா இருப்பாங்க? அவ்வளவுதான். பாராளுமன்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து சட்டமா மாற வேண்டும் என்று சொன்னால் யாரு கையெழுத்து போடணும்? பிரசிடென்ட். அதே மாதிரிதாமா சட்டமன்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயங்கள் சட்டமாக மாற வேண்டும் என்று சொன்னால் யார் கண்டிப்பா கையெழுத்து போடணும்? கவர்னர் கையெழுத்து போடணுமா? அப்படி பெயரளவா இருக்கக்கூடிய நபர் தான் நம்மளுடைய கவர்னர். ஆனா உண்மையான தலைவர் யாரா இருப்பாங்க? சீஃப் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. ஓகேமா? இப்ப அடுத்த ஹெட்டிங் போட்டுமா அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். யார் அப்பாயின்ட் பண்ணாங்க? ஆப்வியஸா நம்ம படிச்சோம்ல, பொதுவாவே ஒரு மினிஸ்டரை யாருமே அப்பாயின்ட் பண்ணுவாங்க? சென்ட்ரல்ல சென்டர் இருக்கும் பிரசிடென்ட். ஓகேவா? பிரசிடென்ட் வந்து ஒரு மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுவாரா? அந்த பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு தேவைப்படக்கூடிய மினிஸ்டர் செலக்ட் பண்ணிடுவார். கரெக்டாமா? அப்ப பிரைம் மினிஸ்டர் யாரு மினிஸ்டர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரோ அவரை தான் யார் அப்பாயின்ட் பண்ணணும்? பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணணும். இங்கே அதே கான்செப்ட் தான். சீஃப் மினிஸ்டர் வில் பி அப்பாயிண்டட் பை ஹூம்? கவர்னர். இப்ப சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்ண கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் யார் அப்பாயின்ட் பண்ணணும்? கவர்னர் அப்பாயின்ட் பண்ணணும். அதே கான்செப்ட் தான். எதுவுமே மாத்த வேண்டாமா? அங்க படிச்சதை அப்படியே கிளியரா படிச்சிருங்க. ஓகே. தென் அடுத்த ஒரு பாயிண்ட் எடுப்போம். ஓகேவா? ஓகே. ஒரு நபர் வந்துமா அமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் அவர் கட்டாயமா உறுப்பினரா இருக்கணுமாமா? கண்டிப்பா உறுப்பினரா இருக்கணுமாமா? இல்ல 6 மாசம் உறுப்பினர் எல்லாமே அமைச்சர் ஆகலாமா? வெரி குட். ஓகேவா? அதாவது நீங்க தாராளமா ஒரு உறுப்பினர் இல்லை என்று சொன்னாலும், அதாவது எம்எல்ஏவா நான் இல்ல, எம்பியா நான் இல்லைனாலும் என்ன ஆகலாம்? தாராளமா யூ கேன் பிகம் எ மினிஸ்டர். ஆனா 6 மாசத்துக்குள்ள என்ன மாறிடுமா? அந்த அந்த அவையோடைய உறுப்பினரா மாறிடும். So within 6 months you have to become the மெம்பரா மாறிடணும். ஓகேமா? தென் நெக்ஸ்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்துமா ஒன்லி லோக்சபா ராஜ்யசபாவா இல்ல என்ன தானே வரலாமா? ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒன்லி ஃப்ரம் லோக்சபா ராஜ்யசபாவா ஆர் யூ கேன் ஃப்ரம் போத் ஹவுஸா? வெரி குட். ஓகேமா? அப்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம யாரு சொல்லலாம்? மேலவையில இருந்து வந்த சீஃப் பிரைம் மினிஸ்டர் சோஃபார் ஃப்ரம் ராஜ்யசபால இருந்து வந்த மினிஸ்டர்ஸ் சொல்லுங்களேன். வெரி குட். இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் என்ன மினிஸ்டர்ஸ் தாமா? ராஜ்யசபா மினிஸ்டர். அப்ப அதே மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னா கீழவை மேலவையமா இல்ல எந்த வேணாலும் ஓகேவா? வெரி குட். ஓகேமா? ஏன்னா பட் என்னன்னா நமக்கு எல்லா மாநிலத்திலும் இரவை கிடையாது. மொத்தமா 6 ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் என்ன இருக்கு? பைகாமரலிசம். சோ அங்க மட்டும்தான் இரவையை தவிரமா மிச்ச இரவை மட்டும்தான் இருக்கு, உறவை மட்டும்தான். ஆனா முதலமைச்சர் என்பவர்மா கீழவைன்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து வரலாம், இல்ல மேலவைன்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தும் தாராளமா வரலாம். ஓகேமா? சோ அங்க வந்து நம்ம லோக்சபா ராஜ்யசபா பிரிச்சோம்ல. சோ இங்க எப்படி இருக்குனாமா இப்ப வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை ரெண்டா பிரிச்சாங்கன்னா ஒன்னு வந்து லோவர் ஹவுஸ் கீழவைன்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் என்ன இருக்குனாமா அப்பர் ஹவுஸ் மேலவைன்னு சொல்லுவாங்க.
சோ கீழவையோடைய பேர் தாமா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதுமா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இந்த அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தான் நம்ம எம்எல்ஏன்னு சொல்லுவோம். மெம்பர் ஆஃப் வாட் அசம்பிளி? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதுவே அப்பர் ஹவுஸ் இருக்காங்களாமா, அதைத்தான் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அப்படி என்ன சொல்லுவாங்க, நம்ம எம்எல்சின்னு சொல்லுவாங்கம்மா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அவ்வளவுதான், அதே கணக்கு தான். ஸோ ஒன்னு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அது லோவர் ஹவுஸ்மா. தென் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன ஹவுஸா இருக்கும்? அப்பர் ஹவுஸா இருக்கும். ஓகேமா. அப்போ ஒரு முதலமைச்சர் என்பவர்மா எம்எல்சில இருந்தும் வரலாம், எங்கிருந்து வரலாம்? எம்எல்ஏ இருந்தும் வரலாம். ஓகேமா. இப்ப அடுத்து இருக்கும் இவருடைய ஓத், உறுதிமொழி. பிரைம் மினிஸ்டர் யாரு மேல உறுதிமொழி எடுத்தாரு? அப்ப இவர் யார் மேல எடுப்பாரு? கவர்னர். அவ்வளவுதான். ஓகேமா. இப்போ அவரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன் ரிலேஷன் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். சோ அமைச்சருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு இது நமக்கே தெரியுமேமா. சோ பொதுவா வந்து who appoints chief minister? Governor. Who appoints the state council of ministers? But on whose recommendation? Chief minister's recommendation. அதே மாதிரி இந்த நபருக்கு இந்த இலாக்குகள் சொல்லிட்டுமா அந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் கொடுக்கறது யாருதாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நபருக்கு இந்த அமைச்சர், இந்த நபருக்கு இந்த அமைச்சர் அப்படின்னு சொல்றது யாருதான்? சீஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஓகேவா. சரி, அங்க இருந்து அதே பாயிண்ட்ஸ் தான் இங்க இருக்கும். நோ மேஜர் டிஃபரன்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் ரிலேஷன் என்னமா, இன் ரிலேஷன் டு கவர்னர். அவருக்கும் ஆனந்திற்கும் இருக்கக்கூடிய உறவு. தென் ஃபைனலி தேர்ட் என்னமா, இன் ரிலேஷன் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். in relation to what ma? State legislature. Okay ma. இதெல்லாம் அவர் இருக்கக்கூடிய what ma? Powers and functions. Okay ma. இப்போ நெக்ஸ்ட் புட் மா, அடுத்த ஹெட்டிங் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். மாநில அமைச்சர் அவை குழு, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அங்க 2 ஆர்டிகல் எழுதிருப்பீங்களாமா? என்ன ஆர்டிகல் எழுதிருப்பீங்க? சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு 2 ஆர்டிகல் எழுதிருப்பீங்கல்ல? அதாவது வெரி குட். அங்க 74 75 எழுதிருப்பீங்களா? சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு நம்ம 74 75 எழுதணும்ல, அதே ப்ரொவிஷன் தான் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு இருக்கும். ஆனா ஆர்டிகல் 163யும் 164 அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப 74 சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுல சொல்லியிருக்கோம்? 163. 75 சொல்லப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கோம் 164. ஓகேவா. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், 74 என்ன சொல்லுது? அவ்வளவுதான். So there shall be council of minister who can advise whom? President. அப்போ அந்த அமைச்சரவை குழு என்ன பரிந்துரை ஆலோசனை சொல்றாங்களோ அதுபடிதான் யார் செயல்பட முடியும்? பிரசிடென்ட். அப்போ ஆர்டிகல் 163 என்ன சொல்லுவாங்க? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அட்வைஸ் whom? கவுன்சில் ஆஃப் எய்ட் அட்வைஸ் whom? இங்க வந்து அமைச்சரவை குழுவோடைய பரிந்துரையின்படிதான் பிரசிடென்ட் வேலை செய்யணும். அப்ப இங்க அமைச்சரவை குழுவின் பரிந்துரைப்படி யார் செய்யணுமா? கவர்னர்.
அவ்வளவுதான். அதே ஆர்டிகல் தான். இங்க 74, இங்க 163. இங்க பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இங்க வந்துமா கவர்னரும் என்ன மினிஸ்டர் வருவாங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ். அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம 164 எடுப்போம். பொதுவா வந்துமா ஒரு பாராளுமன்றத்துல லோக்சபா மக்களவையிலமா எவ்வளவு சதவீதம் வந்துமா அதிகபட்சம் அமைச்சரவையா இருக்கலாம்? What is the maximum percentage of ministers in? 15. It should not exceed what ma? 15%. 15% தாண்டி போக கூடாதுலமா. அதேதாம்மா ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம் இருக்குல்ல, அங்கே எவ்வளவு பர்சன்ட் தான் மேக்ஸிமம் இருக்கலாம்? 15% தான் மேக்ஸிமம் அமைச்சரா இருக்க முடியும். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் மினிமம் வேல்யூவும் கொடுத்துருப்பாங்கம்மா. மினிமம் 12 பேரா இருக்கணுமா. 12 பேருக்கு கம்மியா ஒரு அமைச்சரவை குழு இருக்க முடியாது. அப்ப குறைஞ்சபட்சம் எவ்வளவு பேர் இருக்கணுமாமா? 12 பேர் இருக்கணும். ஆனா இந்த குறைஞ்சபட்சம் 12 பேர் அப்படிங்கிறதுமா யாருக்கு மட்டும்தாமா? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் குறைஞ்சபட்சம் எவ்வளவு பேர் இருக்கு சொல்றாங்க? 12 பேர். ஆனா அது யாருக்கு கிடையாது? பார்லிமெண்ட் கிடையாது. பார்லிமெண்ட் ஒன்லி என்ன மட்டும் தான் இருக்கும்? 15%. அதாவது மேக்ஸிமம் மட்டும்தான் இருக்குமே தவிரமா என்ன இருக்காது? மினிமம் வேல்யூ இருக்காது. ஓகேவாமா? தென் நெக்ஸ்ட் any doubts so far? நீங்க ரெண்டையும் தனித்தனியா உட்காந்து படிக்கவே வேண்டாமா, ஏதோ ஒன்ன கிளியரா படிச்சிருங்க. எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஒன்னே ஒண்ணு சேஞ்ச் என்னன்னா, இங்க பிரசிடென்ட் படிச்சீங்கன்னாமா இங்க கவர்னர் கணக்கு வச்சுக்கங்க. சோ இங்க சீஃப் மினிஸ்டர் படிச்சீங்கன்னா இங்க பிரைம் மினிஸ்டர் கணக்கு வச்சுக்கங்க. இங்க பார்லிமெண்ட் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னாமா இங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கணக்கு வச்சுக்கங்க. இங்க வந்து சுப்ரீம் கோர்ட் படிச்சீங்கன்னாமா இங்க என்ன படிப்பீங்க? ஹைகோர்ட். அவ்வளவுதான். அதாவது ஏதோ ஒரு பாட்டு கிளியரா படிச்சிருங்க. ஸோ பொதுவா சென்ட்ரல் கவர்மெண்டோட பார்ட் நீங்க கிளியரா படிச்சீங்கன்னா ஸ்டேட் கொஞ்சம் என்ன இருக்கும்? ஈஸியா இருக்கும். ஓகேமா? தென் நெக்ஸ்ட் which state legislature? மாநில சட்டமன்றம் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இதுனாமா ஆர்டிகல் 168 இருந்து ஆர்டிகல் 212 வரைக்கும் சொல்லுவாங்க. ஆர்டிகல் 168 டு ஆர்டிகல் 212 இன் பார்ட் 6 பகுதி 6. எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரி இருக்குமாமா, இல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா? வெரி குட். அப்ப ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பொறுத்து ரெண்டா பிரிச்சிருங்க. ஒன் இஸ் யூனிக் கேமரல், ஒரு அவைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் இரவை. ஓகே, ஒரு அவையில கவர்னர் பிளஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கும். கவர்னர் பிளஸ் வாட்? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு நம்ம சொல்றோம்லமா, அதுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்கன்னாமா விதன் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. விதன் சபா. அப்ப இது அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸாமா? இதுதான் லோவர் ஹவுஸ், கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் சேம்பர். நம்ம லோக்சபா போட்டிருப்போம்லமா, அதே ப்ரொவிஷன் தான். இப்போ பைகேமரல் எலெக்ஷன் அப்படின்னா கவர்னர் இருப்பாரு, அது போக 2 குரூப் இருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய கீழவையும் இருக்கும்,
லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பர் ஹவுஸ் இருக்கு. அப்போ 3 parts will be in what capitalism? Bicameralism. அப்ப இங்க எவ்வளவு parts தான் இருக்கும் யூனிகாமரலிசம்ல? 2 parts தான். பார்லிமெண்ட் எவ்வளவு பார்ட்ஸ்மா? பாராளுமன்றத்தில் எவ்வளவு பகுதிமா இருக்கும்? யாரு? பிரசிடென்ட். வெரி குட். ராஜ்யசபா தென் லோக்சபா. புரிஞ்சுமா இப்ப பார்ட்ஸ் எப்படின்னா? ஏன்னா பிரசிடென்ட் நம்ம தூக்க முடியாது இல்ல, ஏன்னா இவங்கள் கொண்டு வர்றது ஒன்லி பில்லு மட்டும்தான். அது எப்ப ஆக்டா மாறும்? பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்தா மட்டும்தான். அதே மாதிரி உங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இவங்கெல்லாம் கொண்டது என்ன மட்டும்தாமா? ஒன்லி பில்லு மட்டும்தான். அந்த பில்லு ஆக்டா மாறும் யார் கையெழுத்து பண்ணும்? கவர்னர். அதே மாதிரி இந்த பில்லு ஆக்டா மாறும் யார் கையெழுத்து பண்ணும்? கவர்னர் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அது சட்டமாக மாறும். ஓகேமா? சோ அப்ப எல்லா மாநிலத்திலையும் ஒரே மார்க் கடை இருக்காதுமா. இன்னைக்கு தற்போதுமா 22 ஸ்டேட்ஸ், 22 மாநிலங்கள்லமா ஓரவை இருக்குமா? ஒன்லி அசம்பிளி மட்டும்தான் இருக்கும். ஆறு மாநிலங்கள்மா ஈரவை இருக்குமா? அந்த ஆரவை என்னன்னு போட்டுறீங்களா மேம்? ஃபர்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, and finally Karnataka. Finally what ma? Karnataka. So அப்ப எவ்வளவு மாநிலங்கள்மா இன்னைக்கு தற்போது இரவேனாமா? எவ்வளவு மாநிலங்கள்மா? 6 மாநிலங்கள். அந்த ஸ்டேட்ஸோட பேரை கிளியரா பார்த்து வச்சுங்க. ஸோ ஆந்திரா பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா, பீகார் பக்கத்தில் இருக்கக்கூடிய யூபி, அதே மாதிரி ஆந்திரா பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா. ஓகேமா? ஸோ இந்த 6 ஸ்டேட் எல்லாமே என்ன இருக்கு நமக்கு? சரி, இதை விதான் சபான்னு சொல்றோம்லமா, அதே மாதிரி இதுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க நம்ம கவுன்சிலுக்கு? விதான் பரிஷாத் அப்படின்னு சொல்லுவாங்க. விதான் PARISHAD, விதான் பரிஷாத். ஸோ விதான் சபா அப்படின்னாமா உங்களுடைய லோவர் ஹவுஸ்மா, விதான் பரிஷாத் அப்படின்னாமா உங்களுடைய என்ன சொல்லுவாங்க? அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னமா என்னமா ஒரிசா இருக்காதுமா. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகா 6 மாநிலம் மட்டும்தான். சரி, ஒரு காலம் தெரிஞ்சு தமிழ்நாடு எடுத்துக்கங்களேன். எந்த வருஷத்துக்குமா தமிழ்நாடு இரவையா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு 2 இருந்துச்சுமா? ஒரு கொஸ்டினா போட்டு வச்சுக்கங்களேன். பிராக்கெட்ல வந்து அப் டு விச் இயர் தமிழ்நாடு ஹேவ் 2 ஹவுசஸ். இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளவு அவை தான் இருக்கு? 1 மட்டும் தானமா இருக்கு. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் லிட்டரலி ஒரே அவை மட்டும்தான் இருக்கு. பட் ஜஸ்ட் செக் ஒன்ஸ், எந்த இயர் வரைக்கும் தமிழ்நாட்டில் இரவே இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஓகே, ஒரு மாநிலத்துல வந்துமா இந்த மேலவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கலாமா வேண்டாமா
அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ணக்கூடிய ஆர்டிகல் தான்மா ஆர்டிகல் 169. It's called abolition or creation of a legislative council அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேல் அவைன்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷ் பண்ணலாமா இல்ல கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொன்ன ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்மா ஆர்டிகல் 169. ஓகேமா, யாருமா வந்து ஒரு சட்டமன்றத்துல ஒரு மாநிலத்துல இந்த மேலவையை அழிக்கலாம் இல்ல மேலவை உருவாக்கலாமா பார்லிமெண்ட் தான் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி அது. பார்லிமெண்ட் கேன் அபாலிஷ் ஆர் கிரியேட் a what ma legislative council. ஓகேமா, then next put composition, அதோடைய அமைப்பு. ஃபர்ஸ்ட் புட் அசம்பிளியோடது, அதோடைய ஸ்ட்ரென்த். ஸோ மேக்சிமம்மா 500 பேர் வரைக்கும் இருக்கலாமா, அதிகபட்சம் எவ்வளவு பேர் இருக்கலாம் 500 பேர். மினிமம் எவ்வளவு பேர்னாமா 50-60 பேருமா. ஸோ அதிகபட்சம் ஒரு சட்டமன்றத்துல ஒரு அசம்பிளின்னு சொல்லக்கூடிய கீழவையிலமா எவ்வளவு பேர் இருக்கலாம், அதிகபட்சம் 500 பேர் இருக்கலாம், குறைஞ்சபட்சம் எவ்வளவு பேருமா 60 பேர் இருக்கலாம். ஆனால் இன்னும் சின்ன சின்ன மாநிலங்கள் அருணாச்சல் பிரதேஷ்மா, சிக்கிம், கோவா அங்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், கோவா அங்க பார்த்துட்டீங்கன்னா 30 seats தான் இருக்கு மொத்தமாவே. எவ்வளவுதான் இருக்கு, 30 இடங்கள் தான் இருக்கு. இதுவே நமக்கு மிசோரம் அண்ட் மணிப்பூர், சரி மிசோரம் அண்ட் நாகாலாந்து, அங்க பாத்தீங்கன்னா 40 மற்றும் 46. இந்த 5 மாநிலங்களுக்கு மட்டும்தான் எக்ஸெப்ஷன். ஏன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலமா எல்லா மாநிலத்துமே அதிகபட்ச ஒரு அசம்பிளி கீழவையில எவ்வளவு பேர் இருக்கலாமா மேக்சிமம் 500 பேர் இருக்கலாம். ஸோ மினிமம் எவ்வளவு பேர் இருக்கலாம் 60 பேர் இருக்கலாம். பட் அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், கோவா இந்த 3 மாநிலங்கள்ல மட்டுமா எவ்வளவு பேர் மினிமம் மேக்சிமம் இருக்காங்க 30 பேர் தான். மிசோரம், நாகாலாந்துல மட்டும் எவ்வளவு பேர் இருப்பாங்க, ஸோ மிசோரம்ல 40 பேரும், நாகாலாந்து எவ்வளவு பேர் இருக்காங்க 46 பேர் இருக்காங்க. ஓகேமா, இப்ப இந்த இடத்துல சிம்பிளஸ்ட் திங் தான். எந்த சென்சஸ் அடிப்படையில் நம்ம சீட்ஸ் தரோம் நம்ம படிச்சோம்லமா, வெரி குட், 1971 சென்சஸ். அப்படி நம்ம சொன்ன சட்ட திருத்தமா 1970 சென்சஸ் படி நீங்க சீட் தரலாம் அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் எதுமா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் படிச்சோம்ல 1976. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த 1971 சென்சஸ் வந்த 2000 அந்த 2000 இயர் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்க. அதுக்கப்புறம் 84வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2001 படி என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த 25 வருஷ காலகட்டமே எந்த சென்சஸ் தான் அப்படின்ட்டாங்கம்மா. அப்ப 2026 வரைக்கும் எந்த சென்சஸ் தான் நமக்கு 1971 சென்சஸ் தான். அதே பாயிண்ட் தான் இங்கேயும் வரும், எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஓகேமா, இதுவரை எவ்வளவு டைம் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணிருக்காங்க, டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் how many times 52, 62, 72 and 2002 4 டைம் மட்டும் தான் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். இது வரைக்கும் எவ்வளவு டைம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு சட்டம் இந்தியாவில் உருவாக்கிட்டாங்கன்னா
1952, 1962, 1972 and 2002 4 டைம் தான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதுவரை எவ்வளவு டைம் நமக்கு ஜாயிண்ட் சிட்டிங் கொண்டு வந்திருக்காங்க? 3 days. வெரி குட். எந்தெந்த மசோதாக்குமா இருக்கும்? வெரி குட். ஒண்ணு படிச்சோம்ல. வெரி குட். போட்ட ஆக்ட் அப்படி சொல்லுவாங்களா? சோ பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். ஓகேமா? ஜாயிண்ட் சிட்டிங் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல்மா? வெரி குட். ஓகேமா? எனி டவுட்ஸ் சோ ஃபார் அசெம்பிளியோட காம்போசிஷன்ல? மேக்ஸிமம் 500 பேர் இருக்கலாம். மினிமம் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 60 பேர். பட் ஒரு சின்ன ஒரு 5 மாநிலங்கள் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கு மேம். இப்போ நவ நெக்ஸ்ட் போட்டுமா காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில். கவுன்சிலோட அமைப்பு. காம்போசிஷன்ஸ் ஆஃப் கவுன்சில். சரி, கவுன்சில் கிளியரா போட்டிருக்குமா? ஒரு கவுன்சிலோட மேக்ஸிமம் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா 1/3 ஆஃப் total strength of assembly. மாநிலவையில கீழவை இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள்ல 1/3 வரைக்கும் மேக்சிமம் இருக்கலாம். 1/3 ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் வாட்மா அசம்பிளி. அப்ப மினிமம் எவ்வளவு பேர் சார் இருக்கலாம்னா மினிமம் 40 பேர் இருக்கலாம். மினிமம் how many members மா? 40 members. இப்போ அசெம்பிளியோட தேர்தல் வந்துமா டைரக்ட் எலெக்ஷனா இன்டைரக்ட் எலெக்ஷனா? வெரி குட். அப்ப டைரக்ட்னாமா வயது வந்தோர் வாக்குரிமை. உங்களுக்கு இதை சொல்லல. இப்ப எப்படின்னா எலெக்ஷனை நம்ம ரெண்டா பிரிப்போமா? ஒன் இஸ் டைரக்ட் எலெக்ஷன் சொல்லக்கூடிய நேரடி தேர்தல். இன்னொன்னுமா இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைமுக தேர்தல். ஸோ டைரக்ட் எலெக்ஷன்னா ஒன்னு சொல்லணும்னா யூனிவர்சல் அடல்ட் சஃபரேஜ். வயது வந்தோருக்கான வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுமா வயது வந்தோருக்கான வாக்குரிமை. ஸோ 18 வயசுக்கு மேல யாராச்சும் இருந்தாங்கன்னாமா இந்தியால இனம், மொழி, மதம் அந்த எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் நம்ம டைரக்டா போய் ஓட்டு செலுத்துறோம்லமா, அதுதான் வயது வந்தோருக்கான என்ன உரிமையா இருக்கும்? வாக்குரிமையா இருக்கும். இதுவே நீங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் என்ன சொல்லணும்னா ப்ரொபோஷனல் representation by means of single transferable vote அப்படின்னு சொல்லுவாங்க. proportional representation by means of single transferable vote அப்படின்னா தமிழ்ல விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் மூலமாக ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் மூலமாக இருக்கக்கூடிய ஒற்றை மாற்று வாக்கு. ஓகேவா? அப்ப டைரக்ட் அப்படின்னாமா யூனிவர்சல் ஞாபகம் வச்சுங்க, இன்டைரக்ட் நாம ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். ஓகேமா? இப்போ அசெம்பிளியை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சலா ப்ரொபோஷனலாமா? வெரி குட். அப்போ கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குடாமா? ப்ரொபோஷனல். அப்ப நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா?
மறைமுக தேர்தல் தாமா. அது எப்படி மறைமுக தேர்தல் ஒர்க் ஆகுனா 5/6 6ல 5% நபர்கள் வந்துமா இன்டைரக்ட்லி எலெக்டட் மறைமுகமாக தேர்ந்தெடுத்துருவாங்க. பேலன்ஸ் 1/6 இருப்பாங்களாமா, அந்த 1/6 கவர்னர் நியமனம் செய்வாரு. கவர்னர் வில் நாமினேட். ராஜ்யசபால எவ்வளவு பேர் பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாரு? வெரி குட். அதே மாதிரிதான் இங்க வந்துமா கவுன்சில்ல 5/6 வந்து இன்டைரக்டா எலெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1/6 தான் யாரு நியமனம் செய்வார்னாமா கவர்னர் வில் நாமினேட். ஓகேமா? தென் நெக்ஸ்ட் டியூரேஷன் எடுப்போம். ஒரு அசம்பிளியோடைய டியூரேஷன் எவ்வளவு நாள்மா இருக்கலாம் நார்மல் டைம்ஸ்ல? வெரி குட். 5 வருஷம் இருக்கலாமாமா? அப்போ அசம்பிளி வந்து பர்மனன்ட் ஹவுஸா டெம்பரரி ஹவுஸா? டெம்பரரி தானமா. ஏன்னா அதோடைய பெரும்பான்மை இருக்கும் வரை அந்த அரசாங்கம் என்பது தொடரும். பெரும்பான்மை எப்ப இழக்குதோ அது போயிருமலமா. இப்ப கவுன்சில் சொல்லுங்களேன், அது டெம்பரரியா பெர்மனண்டா இருக்குமா? அப்போ இது வந்து பெர்மனன்ட் தான் இல்லம்மா, உருவாக்குறது தான் இல்லாம இருக்காம இருக்கலாம். பட் ஒன்ஸ் உருவாக்கிட்டாங்கன்னாமா அது அவையை கலைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இனிமேல் அவையே இல்லைன்னு சொல்லி அவையை நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. ஆனால் இருக்கக்கூடிய அந்த அவையை நீங்க என்ன பண்ண முடியாது, கலைக்க முடியாது. அப்ப கவுன்சில் பெர்மனண்டா டெம்பரரியா? ஒண்ணுலமா அசம்பிளிய லோக்சபான்னு கணக்கு வச்சுக்கங்க. கவுன்சில என்னமா புரியல புரியல. இல்ல இல்லம்மா, இன்னொரு அவையோட பேருமா சொல்ற பாருங்க. 2 அவை இருக்குல்ல. சோ ஒரு அவை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இன்னொரு அவையோட பேரு என்னமா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படி சொல்லுவாங்க. ஓகேமா? நம்ம அது அப்பர் ஹவுஸ். ஆனா இது எல்லா மாநிலத்தையும் இப்படி இருக்கான்னு கேட்டா கிடையாது இல்லமா. எவ்வளவு மாநிலம் மட்டும்தான் இருக்கு? 6 மாநிலம் மட்டும்தான் ரெண்டுமே இருக்கு. அப்போ அசம்பிளின்னு சொல்லக்கூடிய லோவர் ஹவுஸ் வந்து டெம்பரரி, பட் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பர் ஹவுஸ் என்னவா இருக்குமா நமக்கு பெர்மனண்டா தான் இருக்கும். அப்போ ராஜ்யசபால எவ்வளவு வருஷத்துக்கு ஒருக்கா எவ்வளவு நபர்கள் ரிட்டையர் ஆகணும்? வெரி குட். அதே பாயிண்ட் தான் இங்கேயும். அப்போ 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ், 3 ஒரு பங்கு நபர்கள்மா 2 வருடத்துக்கு ஒருக்காக என்ன பண்ணணும்? they have to go out. ஓகேமா? see 1/3 ஆஃப் த மெம்பர் have to retire on every second year. அதே பாயிண்ட் தான் இங்கேயும், எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. நீங்க எதை மட்டும் ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். any doubts so far? ஓகேமா. இப்ப அடுத்தது போட்டுமா டியூரேஷன். சோ டியூரேஷன் போட்டீங்களா? எதுமா 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 எதுலமா இதுல வந்து நிறைய பேர் உள்ள வருவாமா, நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இது எப்படின்னா 5/6 இருக்குல்ல, அந்த 5/6 எப்படி பிரினா 1/3 வந்து லோக்கல் பாடியில இருக்கிற செலக்ட் பண்ணுவாங்க, மிச்சம் 1/12 வந்துமா கிராஜுவேட் செலக்ட் பண்ணுவாங்க, மிச்சம் 1/12 டீச்சர்ஸ். நிறைய இன்டர்னலா இருக்கும். ஆனா இது வந்து எம்எல்ஏ செலக்ட் பண்ண மாட்டாங்கம்மா. நம்ம ராஜ்யசபாஸ் பண்ற மாதிரி இருக்காது. நல்ல கேள்விதான். நம்ம ராஜ்யசபாஸ் என்ன பண்ணுவாங்க, ராஜ்யசபா எம்பி வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட எம்எல்ஏஸ் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அந்த மாதிரி இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்எல்ஏ செலக்ட் பண்ண மாட்டாங்கம்மா. இது வேற ஒரு டைப் ஆஃப் மறைமுக தேர்தல் இருக்கும். ஸோ அதனால இது ரொம்ப இன்டெப்தா போவாங்க. பட் ராஜ்யசபாவோட இன்டைரக்ட் எலெக்ஷன் வேறமா, இதோட எலெக்ஷன் வேற. ஸோ அதனால டோன்ட் கன்ஃபியூஸ் போத் ஆஃப். இப்போ நவ் புட் நெக்ஸ்ட் மா புட் குவாலிஃபிகேஷன். நீங்களே சொல்லாமே, ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன குவாலிஃபிகேஷன்?
ஒரு எம்பிக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதே தான் இங்கேயும் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும்? டக்குன்னு எம்பியோட குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். வெரி குட். செகண்ட் மா? இப்போ இந்த 25 இயர்ஸ் அப்படிங்கிறது அங்க ராஜ்யசபா படிச்சிருக்குமா, லோக்சபா படிச்சிருக்குமா? அப்ப இங்க யாருக்கு 25 இயர்ஸா இருக்கும்? அவ்வளவுதாமா. அங்க ராஜ்யசபாக்கு எவ்வளவு வருஷம் போட்டிருப்போம்? அப்ப இங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் வரும்போது எவ்வளவு இருக்கும் எனக்கு? 25 years. கவுன்சில் அப்பர் ஹவுஸ் 30. ஓகேமா? அதே பாயிண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் என்னமா சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய நாட்டோட குடிமகனா இருக்கணும். இன்னொரு பாயிண்ட் போட்டிருப்போம்லமா, அவர் வந்து யாரு முன்னாடி வந்து உறுதிமொழி எடுக்கணும்? அதாவது தேர்தல் கண்டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே. வெரி குட். எலெக்ஷன் கமிஷனால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பர்சன் என்ன இருக்கணும்? ஒரு உறுதிமொழி எடுக்கணும். தேர்ட் தான் ஏஜ். ஸோ 25 இயர்ஸ் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. கீழவையில நான் உறுப்பினர் ஆகிற மாதிரி இருந்தாமா 25 இயர்ஸ். ஸோ மேலவையில நான் உறுப்பினர் மாதிரி தான் முடிச்சிடணும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு 30 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். ஓகேமா? தென் அவனுடைய டிஸ்குவாலிஃபிகேஷன். ஒரு எம்எல்ஏ யாருமா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க? அவர் எம்பியா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க? அது வந்து நார்மல், அதாவது ஆர்டிகல் 102 எழுதிருப்பீங்கல்ல பார்லிமெண்ட்ல. பார்லிமெண்ட் எழுதிருப்பீங்க ஆர்டிகல் 102 தகுதி நீக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்கல்ல. பொதுவா வந்துமா தகுதி நீக்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 5 பாயிண்ட் எழுதிருப்பீங்க பாருங்க. அந்த 5 பாயிண்ட் அடிப்படையில பிரசிடென்ட் அங்க தகுதி நீக்கம் செய்வாரா? யாரோட ஆலோசனை கேட்டு? எலெக்ஷன் கமிஷன். வெரி குட். இப்போ அதே மாதிரி இங்க கணக்கெடுப்போம். ஓகேமா? அங்க பிரசிடென்ட் முடிவெடுக்கிறாரு ஒரு எம்பியை டிஸ்குவாலிஃபை பண்றது. அப்போ அதே 5 பாயிண்ட் தான் இங்கே வரும். நீங்க என்ன 5 பாயிண்ட் எழுதிருக்கீங்க? வெரி குட். அன்சோர்ன் மைண்ட், தென் அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வென்ட், அதாவது வாங்கிய காசை திருப்பி தராம இருந்தா. அதுக்கப்புறமா ஆர்டிகல் 9 போட்டிருப்பீங்களா? வாட் இஸ் ஆர்டிகல் 9? ஆர்டிகல் 9 ஒரு நாட்டோடைய குடியுரிமையுமா நம்ம வாலண்டியரா வாங்கிட்டோம்னா நம்ம இந்திய நாட்டின் குடியுரிமை இருக்குமா? இருக்காதுல்லமா. அப்புறம் இந்திய நாட்டின் குடிமகனா இல்லை என்று சொன்னால் அவரு எம்எல்ஏவா இருக்க முடியுமா? இல்லமா. இப்போ இந்த கணக்குல எல்லாமே தகுதி நீக்கம் பண்றது இப்ப யாரா இருக்கும்? இங்க அங்க பிரசிடென்ட், இங்க யாரப்போ கவர்னர். ஆனா இவரு யார்கிட்ட பரிந்துரை கேட்கணும்? எலெக்ஷன் கமிஷன். அவ்வளவுதான். ஓகே. இப்போ 10வது அட்டவணை கீழே என்ன ஷெட்யூல்மா? 10th ஷெட்யூலுக்கு கீழே ஒரு எம்பியை தகுதி நீக்கம் செய்யற மாதிரி இருந்தா யாரு முடிவு பண்ணுவாங்க? வெரி குட். அதேதான் இங்கேயும் 10வது அட்டவணை கீழே ஒரு எம்எல்ஏ தகுதி நீக்கம் பண்ற மாதிரி யாரு பண்ணுவாங்க? இங்க யாருதாமா? ஸ்பீக்கரே தாமா. ஓகேவா? இப்போ நம்ம லோக்சபாவுடைய பிரசிடிங் ஹவுஸ் எப்படி படிச்சிருப்போம்? ஸ்பீக்கரு, அவர் இல்லைன்னா யாருமா? டெபுட்டி ஸ்பீக்கர். இதுவே ராஜ்யசபா நம்ம எப்படி படிச்சிருப்போம்? தலைவர், சேர்மன், அவர் இல்லைன்னா டெபுட்டி சேர்மன். அதே கான்செப்ட் தான் இங்கே வரும். லோக்சபாக்கு பதிலாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குமாமா? அப்ப மாநில சட்டமன்றத்திற்குரிய கீழவைக்கு யார் இருப்பாங்க? கண்டிப்பா ஸ்பீக்கர். அதே மாதிரிதான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கண்டிப்பா யார் இருப்பாங்க? சேர்மன் அண்ட் டெபுட்டி
சேர்மன். அப்ப 10வது அட்டவணை கீழமா தகுதி நீக்கம் செய்யறது 2 ஒண்ணுதான். ஓகேமா? இந்த 10வது அட்டவணை கீழ நம்ம படிச்சு ஞாபகம் இருக்கலாமா? ஒரு நியமனம் பண்ணப்பட்ட உறுப்பினர் வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ் எவ்வளவு நாட்களுக்குள்ளமா ஒரு கட்சியில சேர்ந்தா ஒரு பதவி காலியாகும்? இப்ப நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஜாயின்ஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஃபோரா ஆஃப்டரா? ஆஃப்டர் 6 months. 6 மாதம் காலம் கழிச்சு ஜாயின் பண்ணாருன்னா அவர் பதவி காலியாயிரும். குட். அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் சுயாட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர்மா வெரி குட். அவர் ஜாயின் பண்ணாயிரும். ஸோ அதே ப்ரொசீஜர் இங்கேயும் வரும். அதுல எந்த மாற்றமே இருக்காது. எம்பி ஸ்பீக்கர், இங்க எம்எல்ஏ ஸ்பீக்கர். சிம்பிளஸ்ட் திங் தான். ஓகேமா? இதான் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகேமா? தென் நெக்ஸ்ட் பிரசிடிங் ஃபுல்லா அதே தான். அப்படியே எழுதுங்கம்மா. ஸ்பீக்கர் போட்டு அங்க ஸ்பீக்கருக்கு என்ன பாயிண்ட் போட்டீங்களோ அதே பாயிண்ட் தான் இங்க வரும். அங்க டெபுட்டி ஸ்பீக்கருக்கு என்ன பாயிண்ட் என்னமா? ஆமாமா. இங்கே அதேதாம்மா. சேம் எனிலா மேட் பை பார்லிமெண்ட் தான். எதுக்குன்னா ஒரு சட்டம் இருக்குமா, ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். என்னமா? ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சட்டத்தின் கீழையும் சில ப்ரொவிஷன்ல ஒரு எம்பி எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அப்ப சட்டம் கொண்டு வந்து யாருதாமா? பார்லிமெண்ட் தான். வச்சுமா? ஓகேமா? இப்ப அடுத்தது போடுங்க. மிச்சப்படி சேம் அதே பாயிண்ட்ஸ் தாமா. ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர். ஓகேவா? சில கேள்வி மட்டும் கேட்போமா? ஓகே. ஒரு சபாநாயகர்மா அவரை தகுதி நீக்கம் பண்ற மாதிரி இருந்தா எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடியே அறிக்கை கொடுக்கணும்? வெரி குட். அதே மாதிரி ஒரு மசோதா வந்து பண மசோதா தான் இல்லையா அப்படின்னு யாருமே முடிவு பண்ணுவாங்க? வெரி குட். ஒரு கூட்டத்தொடர் ஜாயிண்ட் சிட்டிங் நடந்துச்சுன்னா அந்த ஜாயிண்ட் சிட்டிங்க வழி நடத்துவர் யாரா இருப்பாருமா? வெரி குட். ஓகேமா? இந்த இடத்துல ஒரு செக் என்னன்னா, உங்களுடைய ஜாயிண்ட் சிட்டிங் இருக்குல்லமா, கூட்டத்தொடர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த ஜாயிண்ட் சிட்டிங் சட்டமன்றத்துல கிடையாது, பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். நோ provision of joint sitting in state legislature. கிளியரா போட்டிருக்குமா? I will tell you why. பார்லிமெண்ட்ல மட்டும் தான் இருக்கும் ஜாயிண்ட் சிட்டிங் இருக்குமே தவிரமா இங்க நமக்கு என்ன இருக்காது? ஜாயிண்ட் சிட்டிங் இருக்காது. ஓகேமா? I will tell you why. ஓகே. தென் அடுத்தது, இப்போ அங்க வந்து சேர்மன் யாராமா இருந்தாங்க? வெரி குட். இங்க அப்படியாச்சும் இருக்காங்களாமா? இங்க வைஸ் கவர்னர் அப்படி நினைச்சிருக்காங்களா? அப்படியாச்சும் இருக்காங்களாமா இங்க? வெரி குட். அப்ப என்னன்னாமா, ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், அதே மாதிரிதாமா சேர்மன், டெபுட்டி சேர்மன். ஓகேவா?
இப்ப இந்த இடத்துல 4 பேருக்கும் காஸ்டிங் ஓட் இருக்குமா இருக்காதாமா? நம்ம படிச்சோம்ல சம வாக்குன்னு ஒரு வாக்கு படிச்சோம்ல. வெரி குட். ஓகேமா. இப்போ இங்க நமக்கு என்ன ப்ரொவிஷனே கிடையாது. ஜாயிண்ட் சிட்டிங் ப்ரொவிஷனே கிடையாது. ஓகே. ஆனா என்ன ஓட் இருக்குமா? சம வாக்கு என்று சொல்லக்கூடிய காஸ்டிங் ஓட்ஸ் will be what there. ஓகேமா. சோ மிச்சப்படி எந்த ஒரு டிஃபரன்ஸ் மேலமா அதே பாயிண்ட்ஸ் தான் இங்க வரும். என்ன ஒண்ணே ஒண்ணு பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் டிஃபரன்ஸ்னா அங்க ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கும். இங்க என்ன இருக்காதுமா? ஜாயிண்ட் சிட்டிங் இருக்காது. மிச்சப்படி எவ்ரிதிங் ரிமைன்ஸ் த சேம் தான். ஓகே. இப்போ அடுத்தது சபாநாயகர்ல முடிச்சோனேமா என்ன போட்டிருப்பீங்க? சம்மானிங் ஒரு வேர்டு போட்டிருப்பீங்களாமா? அவைய கூட்டுறது. அங்க வந்து பார்லிமெண்ட் யாருமா சம்மான் பண்ணுவாங்க? வெரி குட். அப்ப who will summon state legislature? கவர்னர். அவ்வளவுதான். ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம் என்னவா இருக்கும்? வெரி குட். அதே பையன் அப்படியே பதில் எழுதுங்க. அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கே. ஓகேமா. அதே மாதிரி சொல்லுங்கம்மா. ஓகே. அடுத்தது அட்ஜர்மென்ட் படிச்சீங்களாமா? அவையை ஒத்தி வைக்கிறது. கால ஒரு டைம் ஃப்ரேமை கொடுத்துட்டு இந்த டைம் ஃப்ரேம் மட்டும் அந்த செஷனை ஒதுக்கி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது யாருமா பண்ணுவாங்க? அட்ஜார்ன்மெண்ட். வெரி குட். இங்க யாருதா அப்போ? இங்க யாருதாமா? அங்க ஸ்பீக்கர்னா இங்க யாருதாமா? ஸ்பீக்கர் தானமா? வெரி குட். அட்ஜார்ன்மெண்ட் சைன்ட் என்ன படிச்சோம்? SINE சைன்டைனாமா? வெரி குட். எந்த ஒரு டைம் ஃப்ரேமே இல்லாம செஷனை தள்ளி வைக்கிறதாமா அட்ஜார்ன்மெண்ட் சைன்டிங். போத் அட்ஜார்ன்மெண்ட் அண்ட் அட்ஜார்ன்மெண்ட் சைன்டிங் ரெண்டுமே யாருமா பண்ணுவாங்க? வெரி குட். ரெண்டுமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ செஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செஷனை கூட்டினது யாரா இருந்துச்சுங்க? கவர்னர். ஒரு வேர்டு படிச்சோம்லமா? ப்ரோரகேஷன். ப்ரோரகேஷன். ப்ரோரகேஷன் என்ன அர்த்தம்? அவைய ஸ்டாப் பண்றது. ஓகே. பிசினஸ் எல்லாம் முடிஞ்சு, செஷன் எல்லாம் முடிஞ்சு, இந்த அவையை இந்த கூட்டத்தை முடிவு கொண்டு வராங்களமா? அந்த கூட்டத்தை முடிவு கொண்டு வரது யாராம இருக்கும்? வெரி குட். அவ்வளவுதான். அங்க பிரசிடென்ட், இங்க கவர்னர். அங்க எழுதிருப்பீங்களாமா? அதேதாமா. சம்மான் அண்ட் ப்ரோரக். அவைய கூட்டுறதோ அவைய ஸ்டாப் பண்றது யாரு பண்ணுவாங்கன்னாமா? அங்க பிரசிடென்ட், இங்க கவர்னர். ஆனா அட்ஜார்ன்மெண்ட் தென் அட்ஜார்ன்மெண்ட் சைன்டை அவைய வந்து டைம் ஃப்ரேமோட ஒத்தி வைக்கிறதுமா, டைம் ஃப்ரேம் இல்லாம ஒத்தி வைக்கிறது யாரு பண்ணுவாங்கன்னாமா? ஸ்பீக்கர் தான் செய்வாரு. ஓகேமா. தென் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு கொஸ்டின். குவாரம் அப்படின்னா என்னமா? நம்ம படிச்சோம்ல குவாரம். வெரி குட். சோ குறைந்தபட்ச உறுப்பினர் சொல்லக்கூடியமா மினிமம் ஸ்ட்ரென்த். எவ்வளவு பேர் மினிமம் இருக்கணும்? 1/10. வெரி குட் மா. இன்க்ளூடிங் ஸ்பீக்கராமா எக்ஸ்க்ளூடிங் ஸ்பீக்கரா? வெரி குட். இன்க்ளூடிங் பிரசிடிங் ஆபீசர். அதாவது யார் அவைய வழி நடத்துறாங்களோமா அவைய வழி நடத்துறோடையும் சேர்ந்து எவ்வளவு பேர் இருக்கணும்? மினிமம் 1/10 இருக்கணும். இன்கேஸ் இந்த 1/10 குறைந்தபட்ச உறுப்பினர் கணக்கு இல்லைன்னு சொன்னாமா அங்க செஷன் நடக்குமா நடக்காதா? அவ்வளவுதான். யாருமா அந்த அவைய வேண்டாம் சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க? வெரி குட். Then put next. Any doubts so far? அதே பாயிண்ட்ஸ் தான்மா, எந்த ஒரு சேஞ்சுமே இல்லைம்மா. You are just revising it, that's it. Okay, அதே மாதிரி
எந்த வருஷமா சொல்லுங்கம்மா. ஆ. இல்லம்மா நம்ம ஒரு 3 கூட்டத்தொடர் படிச்சோம்லம்மா. அவ்வளவுதான். அப்பதான் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம இப்ப அந்த கூட்டத்தொடர் இல்லாம ஸ்பெஷல் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மூலியம் வராது. அது போக கொண்டு வரது ஸ்பெஷல் செஷன். இப்ப எந்த ஒரு செஷனா இருந்தாலும் சரிம்மா, இப்ப இன்னைக்கு வந்து இந்த அவை கூடி நம்ம இந்த பிசினஸ பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் வர சொல்ற இன்விடேஷன் குடுத்து அனுப்புவாங்கல்லம்மா. எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்றது தான் சம்மான் பண்றதுன்னு அர்த்தம். அது யாரு தான் பண்ணுவாங்க? வெரி குட். அதே மாதிரி செஷன் முடிஞ்சிருச்சு. இதோட இந்த டேவ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். செஷன முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவு கொண்டு வரது யாருதாம்மா? அங்க பிரசிடென்ட், இங்க கவர்னர். அந்த செஷன் நடக்கிறப்போ ஒரு சின்ன பிரச்சனை. நிறைய வந்து அந்த செஷன் கரெக்ட்டா நடக்க விட மாட்டேங்கிறாங்க. தற்காலிகமா அந்த செஷன வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதாம்மா அட்ஜார்ன்மென்ட். ஒரு டைம குடுத்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அட்ஜார்ன்மென்ட் சைடுல என்னன்னாமா டைம் ஃப்ரேம் எதுவுமே குடுக்காம ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனா அந்த 2 யாரு பண்ணிருவாங்க? அவ்வளவுதான். அவர் உள்ளலாம் வர மாட்டாருமா. உள்ளலாம் வர மாட்டாரு. இன்விடேஷன் அனுப்புறது மட்டும் கவர்னர் பேர்ல போகுமா அவ்வளவுதான். ஆனா கவர்னர் பிரசிடென்ட் எப்ப வருவாங்கன்னாமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சு முதல் செஷன் ஆரம்பிக்கும் பாத்தீங்களா? அப்ப அந்த தேர்தல் முடிஞ்ச முதல் செஷன்லயும் அவங்க இருப்பாங்கம்மா. அதே மார வருஷத்தோடைய முதல் செஷன் ஆரம்பிக்கும் பாத்தீங்களாமா? அந்த செஷன்லயும் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எடுத்துக்குவோம். ஆ இப்ப 18வது லோக்சபா எலக்ஷன் முடிஞ்சு முதல் செஷன் ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்களாமா? அதுல யாரு வந்து பேசுவாங்க? பிரசிடென்ட் வந்து பேசுவாரு. அதே மாரி 2025 ஸ்டார்ட் ஆன உடனே முதல் செஷன் வரும்லமா? அப்ப யார் வருவாங்க? பிரசிடென்ட். சோ அப்ப இந்த 2 டைம் மட்டும் தான் உள்ள இருப்பாங்க. மிச்ச டைம்ல உள்ள இருக்க மாட்டாங்க. என்ன டவுட்மா? Then put next one. ஓகே. தென் நெக்ஸ்ட் வாரம். ஓகே. நம்ம அடுத்து லாங்குவேஜ் ஆல்ரெடி படிச்சதுதான். அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் எந்த வருஷமா? அலுவலக மொழி சட்டம் படிச்சோம்ல? அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1960 இது படிச்சோம்லமா? அரசியலமைப்பு முதல்ல எந்த மொழியில உருவாக்குனாங்க? இங்கிலீஷ். சோ எவ்வளவு வருஷம் வந்து இங்கிலீஷ் மொழி பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க? 15 இயர்ஸ். வெரி குட். ஆனா அப்படி 15 இயர்ஸ் முடியறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல? அந்த சட்டம் என்ன சட்டமா? அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட். இப்ப பார்லிமெண்ட்ல வந்து பொதுவா இங்கிலீஷ், தமிழ் அது போக ஹிந்தி, சரி ஹிந்தியும் இங்கிலீஷும். சோ அது போகமா அவங்களோட தாய்மொழியில பேசுற மாதிரி இருந்தா அவங்க என்ன பண்ணலாம்? பேசலாம். இப்ப அந்தந்த சட்டமன்றத்துல என்ன மொழி தான் பேசுவாங்க ஆபீஸா? இப்ப தமிழ்நாடு சட்டமன்றம் என்ன மொழியா இருக்கும் ஆபீஸா? அவ்வளவுதான். அந்த ஸ்டேட் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. ஓகேமா? சோ அப்படி சொன்னாக்க என்ன ஆகுமா? அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட். அந்த வருஷம் கிளியரா பார்த்து வச்சுக்க. 1963 தான் இருக்கும். ஓகேமா? சோ இதோட ஹோல்ட் பண்ணுங்கம்மா. ஓகேவா? சோ டுமாரோ வில் see your legislative procedure. ஓகேவா? சோ மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கு இந்த வீக்லமா லைக் நாளைக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் முடிஞ்சிடும். சோ அதுக்கப்புறமா வில் see your local கவர்மெண்ட் நாளைக்கு பார்க்கலாம். பஞ்சாயத்தும் முனிசிபாலிட்டிஸ். ஏன்னா குரூப் 4லமா சில கேள்விகள் நிறைய அதுல கேட்கறான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமா உங்களோட கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அதுல சில கேள்வி கேட்கிற மாதிரி இருக்குமா? சோ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. சரி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்றப்ப அது சொல்றது கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும். பட் நீங்க உட்கார்ந்து ஜஸ்ட் கோ த்ரூ யுவர் புக்ஸ். ஓகேவா? நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ கேன் கெட் லக்ஷ்மிகாந்த் புக்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக் வாங்கிக்கோங்க. இல்ல நான் தமிழ் மீடியம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சதீஷ் சந்திரன் ஒரு புக் இருக்குமா? சோ பிரகதீஷா பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷன் தான். ஸோ தமிழ் மீடியம் கேன் கெட் திஸ் புக். ஸோ லக்ஷ்மிகாந்த் 7th எடிஷன் வாங்கிக்கோங்க பாலிட்டிக்கு. ஸோ சதீஷ் சந்திராவும் லேட்டஸ்ட் எடிஷன் தான் மாத்தரும். சரி இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ரெஃபரன்ஸ் புக்குமா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சிவிக்ஸ் அண்ட் பாலிட்டி கிளியரா படிச்சு முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் டைம் இருக்கிற பட்சத்துல வில் கோ ஃபார் ரெஃபரன்ஸ். ஓகேமா, ஜஸ்ட் கோ த்ரூ திஸ்மா. சொல்லுங்க. அதேதாம்மா, அப்படிதான் போதும். ஓகேமா சார், இது கோ த்ரூ பண்ணுங்கம்மா. ஓகேவா, சரி நம்ம என்ன பண்ணலாம்மா, இப்போ கிளாஸ் முடியுமில்ல, முடிஞ்ச உடனேமா நான் ஒரு டேவை எடுத்துட்டு வரேன். ஓகேவா, நீங்க அந்த டே என்ன பண்றீங்கன்னாமா கம்ப்ளீட்டா உங்க டவுட்ஸை மட்டும் நீங்க எடுத்துவீங்க. சின்ன டவுட்டோ பெரிய டவுட்டோ அந்த ஒரு டே, அந்த ஒரு 2 hours கம்ப்ளீட்டா டவுட் மட்டும் எடுத்துட்டு போலாமா. ஓகேவா, ஓகேமா. ஆமா, கொடுக்குற நோட்ஸ் வந்து எப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு ஓகேமா, பட் ஸ்கூல் புக் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கங்கம்மா. ஃபார் குரூப் 4 ஸ்கூல் புக் மஸ்ட் நீங்க கண்டிப்பா கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். இதுவே நம்ம குரூப் 1 போறோம் அப்படிங்கிற பட்சத்துலமா நீங்க லக்ஷ்மி புக் மட்டும் படிச்சீங்கன்னா போதும். பட் குரூப் 4 நோ வேமா தட் யூ ஹேவ் டு கோ த்ரூ ஆல் த புக்ஸ். அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இப்போ நம்ம கதை மாதிரி ஒரு டைம் பார்த்துட்டோம்ல, இப்போ நீங்க அதை எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா, அப்ப நீங்க ஸ்கூல் புக்ஸ் படிங்க. ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறப்ப என்னென்ன டவுட்ஸ் எந்தெந்த விஷயம் இருந்தாலும் ஜஸ்ட் மார்க் த டவுட்ஸ், வில் டிஸ்கஸ். Okay, ma'am? Okay, ma'am. Go through this, then we'll see, ma'am. We'll catch up tomorrow then. Thank you, ma'am.